இனிமை மிகுந்த நல்ல மாலை வேளையில் ரொம்ப மகிழ்வோடு தொடங்கியிருக்கக்கூடிய டைம் மீடியாஸ் வழங்கக்கூடிய சிறப்பு பட்டிமன்றம். இந்த அருமையான கல்விக்கூடத்தில் இப்படி ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சியை வழங்க உதவி செய்திருக்கக்கூடிய ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறுவனத்திற்கும் நிர்வாகத்திற்கும் அதில் உள்ள பண்பாளர் அவருக்கும் சேர்மன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, அதே நேரத்தில் நம்முடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்களுக்கும் ஆர்பிஓ நிறுவனத்திற்கு நன்றி சொல்லி, ஏன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல தகவல் மக்களுக்கு போகின்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்தில் உபயதாரர் இருக்கிறதுக்கே பெரிய பாராட்டுகள். அதேபோல் கோயம்புத்தூர் சவுத் ஆர்பிஓ நிறுவனத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய துரைசாமி, கேபி நாகேந்திரன் போன்றவருக்கும் விருதை பெற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய பெருமக்கள், ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. அந்த விருது உடனே கிடைச்சிடாது. கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் அந்த நற்பணிகளை செய்து கடுமையாக உழைத்த பின்பு தான் அந்த விருதில் கிடைக்குமே ஒழிய உடனே நேற்று பேசி இன்றைக்கி அந்த விருது வாங்கிட முடியாது. அப்படியாப்பட்ட இது எதுக்காக அந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னும் உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துங்கள். நம்ம இயங்குறதுக்கு நம்ம அப்படியே சோறு என்னங்க சேவையாக செஞ்சு அப்படின்னு சலிப்பு வர நேரம், சலிப்பு வரக்கூடாது, இன்னும் நீங்கள் ஓட வேண்டும், தூரம் செல்ல வேண்டும் அப்படின்னு சாதனை சலிப்பு மட்டும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக, இன்னும் உங்களை உந்துதல் பண்ணுறதுக்காக அந்த அருமையான விருது பெற்றிருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் கல்வியாளருக்கு நன்றி சொல்லி, மித்த பட்டிமன்றங்கள் மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கண்ணா பின்னாடி நாங்கள் வாட்டுக்கு பேசுகிறது கிடையாது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவாங்க. நீ கண்ணை மூடி திறக்கங்களையும் பட்டிமன்றம் முடிஞ்சு போயிடும். அப்படி ஒரு மின்வேக பட்டிமன்றம். திடீர்னு ஒரு ஆளை பேசாமல் கூட நாங்கள் முடிச்சிருவோம் பட்டிமன்றம். அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து. முடிவுரை கூட அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோன்ட்டு கூட நாங்கள் கிளம்புறோம். ஆமாம், கோர்ட்டில் மாதிரி இதனுடைய தீர்ப்பை அடுத்த மாதம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் கூட கிளம்பிடுவோம். அதனால் எல்லோரும் மகிழ்வாக இருக்கணும். கடல் அளவு தண்ணியை அப்படி கை கிளாஸில் சுருக்கி கொடுக்குற மாதிரி ரொம்ப சுருங்க பேச போகிறாங்க. இன்றைக்கெல்லாம் எந்த பேச்சு பிடிக்கும்னா, எந்த அளவுக்கு சுருக்கமாக இருக்கோ அதைத்தான் ரசிப்பாங்க. நல்ல நீளமாக கதை சொல்லுவாங்க, அதை கேட்பதற்கு சபையினர் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. சுருங்க சுருங்க. ஒரு தடவை காஞ்சிபுரம் வேதாந்த சாமி தன்னுடைய சிஷியனை கூப்பிட்றார். கூப்பாங்க, வா சுவாமி கூறுங்கள், நீ திருப்பரம்பூர் ஓடி போய் திருவெங்கடாச்சாரியை சந்தித்து திருக்குடலில் வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்போல் எடுத்து திரும்பும்போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டார் என்று கூறிவிட்டு வா. அப்படியே பருக்கு முடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏடா சொல்லிடுவியா? சொல்லிருஞ்சாமி. எப்படி சொல்லுவேன்? கும்போணத்தார் சாமி குட்டையில் விழுந்தேன், இவ்வளோதானேயா? ஓயா, நீ எல்லாம் ஒரு மனுஷன் 3 மணி நேரம் பேசிக்கிட்டு அந்த ஊருக்கே போயிட்டாயா அப்படின்னு. இவ்வளோ லென்த்தாக இழுக்கிற கலாச்சாரம் இப்போ கிடையாது. ஆனால் நாங்களுமே அதுக்கேற்ற மாதிரி சுருங்க பேச போகிறோம். நல்ல சபை. எதனால் நல்ல சபை அப்படி சொல்கிறேன்னா, ஆர்வத்தோடு பார்க்குறீங்க, பெரியவங்களாக இருக்கீங்க, அதான் ரொம்ப அழகு. இன்னொன்று, இளைஞர்களும் இருக்கீங்க, சந்தோஷம், நன்றி. இளைஞருக்கும் நீங்கள் இருக்க வேகத்திலே ஒரு 2-3 தகவல் எங்கிட்டேருந்து நீங்கள் கேட்டு போனாலே அது எங்களுக்கு சந்தோஷம்தான். இளைஞன் சொன்னே 2 லைட்டு போயிடுச்சு, பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கீங்கன்னு பாருங்கள். இருக்கட்டும், வாழ்த்துக்கள். உண்மையிலே நான் மகுஸ்திக்காக சொல்லலை, குறைவான மக்களாக இருந்தாலும் மனநிறைவாக ரசிக்கிறவங்க கிடைச்சாலே எங்கள் பேச்சாளருக்கு ஒரு சந்தோஷம். இங்கே பார்த்தீங்களா, அதான் பார்க்குறோம். அதே போல் ரொம்ப திறம்பட பேசக்கூடிய பேச்சாளரும் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் இந்த சபையில் இருக்காங்க. உண்மையிலே அப்படி மேடைக்கு அப்படி இளைய தலைமுறைகளை வளர்த்து வர்ற ஒரு அழகான விஷயத்தை டைம் மீடியா செய்து கொண்டு இருக்கிறது. துரைசாமி அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்போ என்ன தலைப்பு, என்னையா செய்ய போகிறீங்க? 5 பேர் உட்காந்துட்டீங்க. ஆனால் உங்களை ரொம்ப வணங்கணும். காரணம், நிரம்ப கல்வியாளர் இருந்தால் கூட எங்களை மாதிரி இளைய தலைமுறைகளை பேச விட்டு அதை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய மனநிலை வேணும். அதுக்காக உங்களை நாங்கள் ரொம்ப மனதார பாராட்டி மகிழ்ச்சி சொல்லி நன்றி சொல்லுவோம். இவங்கெல்லாம் சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்ட்டு போவாங்க. அது மாதிரி இல்லாத வரைக்கும் சந்தோஷம். தினசரி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும், இயங்கிக்கிட்டே இருக்கும். தினசரி வாழ்க்கை மனிதனுக்கு தருவது கொண்டாட்டமா திண்டாட்டமா? இதான் எங்களுடைய தலைப்பு எப்பவுமே ரொம்ப அவசியம், முக்கியமாக இருக்கணும். சிலர் அந்த பேருக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருப்பேன். பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் ஒருத்தன் வாயை திறந்தா பொய் பிராடு பித்தலாட்டம் அத்தனை அக்கப்போரும் பேசுவான். அவனுக்கு பேர் மானஸ்தன். பார்த்தீங்களா, என்ன இருக்கக்கூடாது அப்படி. நீங்கள் எப்படி ஒரு இடத்துல பேசிப்ப, ஒரு இடத்துல ஒரு பேங்கில் ரூபா நோட்டை எண்ணி கையில் வாங்கிட்டாரு,
வாங்கிட்டு அதே கேஷியர்ட்டு சொல்கிறார், சார் அந்த மெஷின் கவுண்டிங்கில் மறுபடியும் இதை கொஞ்சம் பாருங்களேன், ஏன் ஒரு தாள் குறைதாக்கும், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அப்புறம் வாங்க 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. இல்லை சார் ஒரு தாள் அதிகமாக இருக்குது. அப்படியா, கொண்டாங்க டக்கு டக்கு. பார்த்தீங்களா, இதுதான் அறிவு கூர்மையான பேச்சு. ஒரு தாள் கம்மியாக இருக்குன்னா வாங்கி எண்ண மாட்டான், ஒரு தாள் அதிகமாக இருக்குன்னா உடனே வாங்கிட்டான். பார்த்தீங்களா, இது மட்டும் இருந்தால் போதுங்க பேச்சால். எந்த இடத்துல எப்படி பேசுகிறது, ஏய் ஏடா மாடு மாதிரி பேசுகிறா கோப்பிடுவான். அதே ஆளை அவர் ஒரு பசு மாதிரிங்க அப்புறம் 2 டீ வாங்கி கொடுப்பார். இந்த தமிழில் மட்டும் வார்த்தையில் வச்சு நீங்கள் யார் ஈஸியாக ஏமாற்றிப்பலாம், அவ்வளோ இருக்கு நுணுக்கம். சாப்பிடும்போது ஒரு எறும்பு கிடந்தால் தூக்கி எறிகிறேன் சாப்பாடு. ஏய் ஏன்டி சாப்பாடு எறும்பு கிடக்கு, உங்கள்கிட்ட எறும்பு கண்ணுக்கு தெரியுமா சார், எறும்பு கிடந்துக்கு அவ்வளோ டென்ஷன். அதே சாப்பாடில் கோழி செத்து கிடக்கட்டும், கொண்டாங்க பிரியாணி அப்படியா, இன்னொன்று பார்சல் கட்டுக்க அப்படின்னா. பார்த்தீங்களா, இதுதான் சார் தமிழில் மட்டும் துன்பம் அப்படின்றதுக்கு 42 அர்த்தம் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ துன்பப்பட்டிருப்பான்னு பாருங்கள். டென்ஷன் டென்ஷன் எங்கிட்டு போனாலும் அவள்தான் திண்டாட்டமாக இருக்கா. 4 வயசு போய் சொல்கிறேன், ஐயோ எனக்கு ஒரே டென்ஷனுங்கன்றான், அவனுக்கு என்ன டென்ஷன் தெரியல. இதெல்லாம் குறைப்பதற்கு ஒரு அரிய மருந்து இந்த பட்டிமன்றம் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒரு நிமிஷம் சிரித்தாலே ஒரு சொல் ரத்த ஊரும்னு மருத்துவர் சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு நீங்கள் வாட்டுக்கு உட்காந்து 3 மணிக்கெலாம் கக்குன்னு சிரித்து ரத்த ஓவராக ஊறி காது வழியாக வலிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு லாடஞ்சம் ஒன்று வச்சுக்குங்க. அதுக்காக சொல்கிறதில்ல, வெறுமனே சிரிக்காமல் ஒரு விஷயத்தை பொருளோடு கேட்டு ரசிப்பதுதான் உண்மையான ரசனை. அதை கொடுப்பதற்கு தான் இந்த அருமையான பேச்சாளர்கள். எதுக்கு டென்ஷன் ஆகணும்னே சிலர் ஆக மாட்டேங்கிறான். ஒருத்தர் கேட்டேன், சார் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆவீங்களாமே, எவன் சொன்னது, யார் சொன்னது அப்படின்னா டக்குன்னு குப்பரைக்கு விழுந்து ஐஸ்வாலில் போயிட்டேன். டென்ஷன் ஆவீங்களான்னு கேட்டுக்கு டென்ஷன் ஆகிறானே சார், என்ன செய்வீங்க நீங்கள்? டாக்டர் சொல்கிறாரு, அது கூட அப்புறம் சொல்லிக்கிடுவோம், ஏன்னா பேச்சாளர் ஒரு அறிமுகம் செஞ்சிடும். இந்த தினசரி வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா, இந்த சிறிய விவாதத்திற்கு கலந்துரையாடல் வேறு விவாதம் வேறு. இங்கே விவாதமாக இல்லாமல் கலந்துரையாடலாக ஆரோக்கியமாக இருக்க போது உங்களுடைய ஒத்துழைப்போடு நான் கூட நினச்சி யோசித்து வந்தேன். இன்றைக்கி ஒர்க்கிங் டேஸில் வருவாங்களா ஆட்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே மதித்து இந்த நிகழ்ச்சியை ரசிப்பதற்காக வந்திருக்கிற அத்தனை சூலூர் மக்களையும் அன்போடு வணங்கி மகிழ்ந்து, கொண்டாட்டம்தான் வாழ்க்கை. எப்போவுமே நெகட்டிவாகவே பேசாங்க சார், கொஞ்சம் பாசிட்டிவாக பேசி பாருங்கள். எதுக்கு சார் நெகட்டிவாக பேசுகிறீங்க? அப்படி போய்கிட்டு இருக்கான் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டி, நெத்தி ஃபுல்லாக விபூதி பட்டையோடு ஒரு ஆள் வரார். ஐயா எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு போகிறேன் சாமி கும்பிட. ஏன் சாமி கும்பிட்ற கோயிலுக்கு தான் போகணுமா? அந்த சைக்கிளில் வந்தவன் இளைஞன் கேட்குறேன் பெரியவர், சாமி கும்பிட்ற கோயிலுக்கு வரைக்கும் போகணுமா? அதான் கடவுள் தூணில் இருக்கார் துரும்பில் இருக்காருன்றீங்களா, கும்பிட்டுட்டு போக வேண்டியானா சார் அப்படின்னா அவன் சைக்கிள் இந்த காற்றை பிடிங்கி விட்டார். என்னங்க காற்றை எப்படி சைக்கிளில் இப்போ நான் போகிறது? காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, போ. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயம் அதெல்லாம் இந்த மேடையில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆக எப்பவுமே பாசிட்டிவாகவே எடுத்துக்கங்க சார். கொண்டாட்டமாக தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு நிரம்ப அவங்க தொலைக்காட்சிகளில், பட்டிமன்றத்தில், நிறையா திரைப்படங்களில், பிக் பாஸ், என்னென்ன நிகழ்ச்சி இருக்கும் எல்லா டிவிலையும் வந்துட்டு, போன வாரம் பார்க்குறேன் சிசிடிவியில் அந்த பிள்ளை வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. யூடியூப்லாம் வந்து எல்லா யூடியூப்லையும் பேசிட்டு அடுத்த வாரம் சைக்கிள் டிப்லையும் பேசலாம்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. இது தேவைப்படுது. இன்றைக்கி பேசாத மேடை கிடையாது பாருங்களேன். அடுத்த வாரம் தூக்கு மேடையிலோட 2 நிமிஷம் பேசுகிறதாக அட்வான்ஸ் வாங்கியிருக்காப்புல 500 ரூபா. இதெல்லாம் இன்றைக்கி கரண்டில் தேவைப்படுது சார், இவ்வளோ விஷயம் தேவைப்படுது சார். நிரம்ப பேசக்கூடியவங்க. ஜல்லிக்கட்டின் முதல் பெண் வர்ணனையாளர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த காம்பேர் பண்ணோம். கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயத்தையும் பேசுவாங்க, ரொம்ப சிந்தனையான விஷயத்தையும் கொடுப்பாங்க. அதே போல் அதனை தொடர்ந்து பேச ஒரு அறிமுக பேச்சாளர். இப்படி பேச்சாளர்கள் தான் நம்ம மேடை கொண்டு வரணும். அவங்ககிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. அவங்க இத்தனை பேர் முன்னுக்கு வந்து பெரிய விஷயங்களை சொல்லி அற்புதமான விஷயங்களை, ஆழமான விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இளைய தலைமுறையில் ஒரு பெண் மேடையில் வந்து உட்காந்துட்டாலே கூட்டத்து முன்பு அதுவே ஒரு பெரிய பாராட்டு, அதுக்கே ஒரு கைதட்டல் கொடுத்தோம். புவனா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, பார்த்தீங்களா, ஆரம்ப பட்டிமன்றம் அப்படி வணங்கி நிமிர்ந்து கும்பிடுவாங்க. இந்த பிள்ளை ஒரு நடுவர் ஆயிடுச்சுன்றதுக்காக ஆய் அப்படின்னு அப்படியெல்லாம் காலம் மாறிடுச்சு. புவனா அவர்கள் இந்த 2 பேர்களும் கொண்டாட்டம் தாங்க, மகிழ்ச்சியாகவே எடுத்துக்கங்க. எப்போவே பாசிட்டிவாக பேசுங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். சிலர் வாயை திறந்தாலும் அதை பேச மாட்டான். அப்படி ஒரு கோஷ்டிலாம் உண்டு. அதை நான் பின்பதியில் சொல்கிறேன். இல்லை, வாழ்க்கை வந்து திண்டாட்டம் தான் சார். எங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஒரு திருவிழா வருது, திருவிழா வந்தால் யாருக்கு கொண்டாட்டம், யாருக்கு திண்டாட்டம்? தீபாவளி வந்துட்டால் பெண்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். எங்கே நகை வாங்குவோம், எங்கே புடவை வாங்குவோம்,
அம்பளை திண்ணையில் உட்காந்துருப்பேன். எங்கே கடனை வாங்குவோம், எங்கே வட்டிக்கு வாங்குவோம். அவன் 5 விசா வட்டி சொன்னான், திடீர்னு 7 விசா வட்டி. ஏன்னா வீட்டில் இருக்க அனைவருக்கும் உடை எடுத்து கொடுத்துட்டு அவர் கோமணத்தை கட்டி உட்காந்துருப்பார் பாவம். தீபாவளி அன்னைக்கு அவர் நிலமா தான். ஆக நாங்கள் திண்டாட்டத்தை தவிர தான் இருக்கோம். எங்கள் நிலைமையை பார்த்திங்களா, 3 மணிக்கு கூட நடித்தா 3 மணிக்கு கூட ஆட்டோ ஸ்டாண்டில் அங்கிட்டு யாராவது போனால் அந்த நேரம் எழுந்திரிச்சு ஆட்டோ வேணுமா சார், குளூர்லி நடிங்கிட்டே. காரணம் நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் குழந்தைக்கு. அம்மாவுக்கு பெண்களுக்கு அந்த ஆர்வம், அவங்க உழைச்சி கொண்டு வர்றது அவர் தான். அப்போ எவ்வளோ பெரிய திண்டாட்டத்தை அனுபவிக்கிறேன் சார். குளூர்லையும் பொருட்படுத்தாமல் வர்றவன் பூரா அந்த பக்கம் பூரா ஆட்டோவுக்கு தான் வர்றானா அப்படின்னு ஏங்குறது. இங்கேருந்து வெளிநாடு போய் 5 வருஷம் 6 வருஷம் வீசாவில் குழந்தை ஊட்டியை பார்க்காம, அப்பா அம்மா இறந்ததுக்கு வராமல், தங்கச்சி கல்யாணத்துக்கு வராமல் உருவாய் அனுப்பி வைக்கிறோம் பார்த்தீங்களா. நாங்கள் திண்டாட்டம் தான், வீட்டுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்துட்டு நாங்கள் திண்டாட்டமாக இருக்கோம் என்பதை பேசுவதற்கு வழக்கறிஞர், நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் காமெடி ஜங்ஷன், சன் டிவியில் வரக்கூடிய கல்யாண மலை, அந்த பட்டிமன்றங்கள் இதெல்லாம் பேசி பழக்கப்பட்டவர். இளைய தலைமுறை பேச்சாளர், நல்ல சுபவிட கவிநயத்தோடு பேசக்கூடிய விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து வாழ்த்தினேன். அதேபோல் அவர் அருமையான பணியை செய்யக்கூடியவர். விவசாய பணியை செய்தால் கூட அதோடு அவருக்கு அந்த மனம் ஒன்றிடாமல் இந்த மாதிரி சமூகம் சார்ந்த மேடைகளில் நிரம்ப விஷயங்களையும் சிந்தனைகளையும் பேசணும்னு சொல்லி ரொம்ப ஆவல் கொண்ட அருமையான ஒரு பேச்சாளர். தான்கிட்ட உள்ள தேங்கி வைத்த கருத்துக்கெல்லாம் அப்பப்போ அவர் வாட்ஸ்அப்லாம் போட்டு நல்ல விஷயங்களை பகிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர், பண்பாளர். பேருக்கேற்ற மாதிரி அன்பரசன் ஐயா அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து பேர் அந்த மாதிரி வைக்கணும். அன்பரசன் எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், இதே மாதிரி தான். அன்பு செல்வன் வந்தோன்னு தூக்கி போட்டு 4 பேர் மிச்சி சட்டையை கிழிச்சிட்டு அன்பாக இருக்க கற்றுக்கன்வார். யார் சட்டையை கிழித்து அவன் காதில் ரத்தம் வஞ்சி போவேன் அன்பா, இப்படி சொல்லலாமா சார்? அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருமே பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்க. உங்களையும் ரொம்ப மகிழ்வாக, ஏன்னா நீங்கள் தான் நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர், நகைச்சுவை பேச்சாளர்ன்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை அதே உணர்வோடு உள்வாங்கி ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே சிறந்த ரசிகர்கள், சிறந்த நகைச்சுவையாளர் தான். அதுதான் உண்டு. அதனால் இருக்கிறவங்க அப்படியே உட்காந்துருங்க. ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள் நாங்கள் விரைவாக நிறைவு செய்து விடுவோம். அதனால் இந்த கூட்டத்தை நாங்கள் இழக்க விரும்பலை. உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பார்த்து உங்களை நம்பி ஒப்படைச்சிருக்கிறேன், எண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆள் குறைஞ்சா கூட உங்களுக்கு சம்பளத்தில் 1000 ரூபா குறைஞ்சிடும். அப்போ அவங்களாம் மனசுக்குள்ள ஒத்த சம்பளம் நிற்காமல் இல்லை போல் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. நிரம்ப சரிங்க சார், நிரம்ப சரிங்க. இந்த யுகத்தில் ஒரு காலத்தில் வந்து சோகப்படங்கள்லாம் 600 நாள் 1 வருஷம் ஓடின படங்கள்லாம் உண்டு. நெஞ்சில் ஒரு ஆலயம், ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எடுக்கப்பட்ட படம், வெள்ளி விழா. அதே போல் எவ்வளோ பாசமலர் படம் போட்டு இருந்து அழுது ஒழிக்கிட்டே கண்ணீராக ஒழுகும், ஆறாக ஓடும், மீனெல்லாம் அதில் நீஞ்சி போகும்னா பாருங்கள். அந்த அளவுக்கு சோகப்படங்களாக ஒரு காலத்தில் ஓடிச்சு. இப்போ நகைச்சுவை படங்கள் மட்டும்தான் ஓடுது. நகைச்சுவைக்காக சேனல் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் அவள் பிக்கல் பிடுங்கல் ஆகிட்டான்னு அர்த்தம். 10,000 ரூபா சம்பளம் வாங்குறோன்னு பத்தலைன்றான், 1000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட ஆனந்தமாக இருக்குது. அந்த பணத்தை சம்மந்தப்பட்டல, அது மனதை சம்மந்தப்பட்டது. பாருங்கள், மேனேஜரு பீனை கூப்பிட்றாரு, யோ யாரையும் அலோவ் பண்ணாதே ரூமுக்குள்ளே, தொண்ணு உட்காந்து கண்டதை கடியை பேசிக்கிட்டு இருக்காயா? இல்லை சார், வர்றவங்களாம் உங்கள் நண்பர், வர்றவங்க போனால் நண்பர் தான் சொல்லுவான், யாரையும் அலோவ் பண்ணாது போ சொன்னோன்னே ஒரு அம்மா வந்துச்சு. மேனேஜர் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, நான் ஒரு ஒய்ஃபுங்க, வர்றவங்க கூட அப்படி தான் சொல்கிறாங்க. 5 மணிக்கு டைவர்ஸ் ஆகி போயிருக்கேன் பார்த்தீங்களா. இது தாங்க டென்ஷன். எங்கே எதை பேசுன்னு தெரியாமல் நிறையா பேர் வீட்டில் குழப்பங்கள் வர்ற காரணமே அதுதான். ஆக இப்படிலாம் பார்க்கும்போது நிறையா திண்டாட்டங்களை தான் அனுபவிக்கிறோம். ஆனால் முன்னோர்களே பாருங்களேன், கிருஷ்ணதேவராயர் சபையில் தெனாலிராமன் இருப்பார், அக்பர் சபையில் பீர்பல் இருப்பார். இந்த தெனாலிராமன் பீர்பலை நகைச்சுவைகளை வாரி வழங்கி கொடுக்கக்கூடியவங்க. அந்த இடமே கலகலப்பாயிரும். அப்போ பெரிய பெரிய அரசனுக்கே மந்திரிகளுக்கே தன்னை சாந்தப்படுத்துறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறப்ப நம்ம சாமானிய மனிதன் நம்மளுக்கு எத்தனை பேர் வேணும்? மகாத்மா காந்தி நகைச்சுவை உள்ளவர் கேட்டாங்க, இல்லையா உங்கள் நாட்டில் இந்தியாவில் போய் ஒரு வயசான ஒரு கிழவனை போய் எங்களோட விடுதலை போராட்டத்துக்காக போட்டிருக்காங்க, வேறு உங்கள் நாட்டில் ஆளே கிடைக்கலையா அப்படின்றதுக்கு காந்தி சொன்னவர், உங்களை சமாளிக்க நானே போதும்னு எங்கள் ஊரில் நினச்சிருக்காங்க சார். அவருக்கு ஒரு செருப்படி மாதிரி. காமராஜர் அவருக்கு நகைச்சுவை உண்டு. அவர் அலையோசை பத்திரிகையிலேருந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க, உட்காந்துருக்காரு. அப்படி அந்த சேரில் உட்கார்றப்ப கீழே விழுந்துட்டார். என்ன அலை ரொம்ப அடிச்சிருச்சோ அப்படின்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் நிறைய. அப்போ என்னன்னா, தனக்கு மன நெருக்க வரும்போது எல்லாருமே நகைச்சுவையாக வாழ்ந்து ஆக வேண்டும்.
நிறையா மருத்துவர்கள் கல்வியாளர்கள் சொல்கிறது, நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் சிரித்து கொண்டே மகிழ்வாக சந்தோஷமாக இருங்கள். அதை தான் சொல்கிறாங்க. மருத்துவர்கிட்டே போய் பாருங்களேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்களே இருந்துக்கிட்டே தான். டாக்டர் போனால் நோய்க்கு 2 ஆகி போயிடும் அப்படின்னு எல்லா டாக்டரில் ஒரு சிலர். டாக்டர் போகிறேன், ஒருத்தன் காலில் நெறிஞ்சு முள்ளு சார், 2 mm இருக்குமா, நெறிஞ்சு முள்ளு குத்துனக்கு ஏதாவது செப்டிக் ஆயிரும்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் ஏதாவது மருந்தை போட்டுருன்னு சொல்லி டாக்டர் காலில் முள்ளுன்னு அவன் சொல்லி முடிக்கலை, அதுக்குள்ளேயே விறுவிறுன்னு எடுத்துகிட்டு போய் சேரில் படுக்க வச்சு இவ்வளோ பெரிய தெர்மாமீட்டர் பருக்கு முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். திரும்பி பார்த்தா இங்கிட்ட ஒரு 15 பேர் உட்காந்துருக்காங்க. அது ஒருத்தர் கூப்பிட்டு, கொடுமையை பார்த்தீங்களா சார், நெறிஞ்சு முள்ளுக்காரா இவ்வளோ பெரிய தெர்மாமீட்டர் வைப்பானா சார். அவர் தெர்மாமீட்டர் எடுத்துகிட்டு, சும்மா அறியா நீ அது தெர்மாமீட்டர் நெறிஞ்சு முள், நான் கொரியர் கொடுக்க வந்தேன் காலைல 7 மணிக்கு, எனக்கு பார்த்து எவ்வளோ பெரிய தெர்மாமீட்டர்னு. இந்த அவன் பாருங்க செலவு இது கொடுக்க வந்த லாண்ட்ரி கொடுக்க வந்தால் பூரா இப்படியா. அதெல்லாம் என்ன அர்த்தம், எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கும். அதுக்காக கடவுள் நம்மளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டார் நினைக்காம சொன்னார் கடவுள், எப்போ உங்கள் கஷ்டங்கள்லாம் கஷ்டப்படும்னு சொல்கிறீங்க, ஒரு பைக்கில் போட்டு கொண்டு வாங்க, உங்களை விட யார்கிட்ட சின்ன போயிருக்கோ அதை எடுத்துகிட்டு போங்க. வந்துட்டாங்க 4 மணிக்கு கச்சன்னு பார்க்குற ஒருத்தன் கட்ட போய் அவன் போய் அதை விட லைட்டை போட்டு அமுத்துவோம், யார்கிட்ட சின்ன போயிருக்கோ அதை எடுத்துக்க போங்க. போட்டு அமுத்துனா அவன் போய் அவனே பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல சார், என்னதே பரவாயில்லாமல் தான் இருக்குது. இதுக்கடையில் ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு ஸ்டேயில் நின்றுக்கிட்டான். அவனை கூப்பிட்டார், எப்போ எனக்கே சில நேரம் டென்ஷன் வருது, உன் பிரச்சனை எங்கேயா பையில் கொண்டு வர சொன்ன முடியா, ஒரு லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க சார் லாரியில். ஆமாம், பழனி தாண்டி வந்துக்கிட்டு இருக்க. இதுலேருந்து என்னதுன்னா எல்லாருக்கும் சிரமம் இருக்குது, அதை மறைச்சி சந்தோஷமாக வெளிக்காட்டிக்கிறேன். எல்லோரும் காலையில் சொல்கிற பொய் என்னது, ஹவ் ஆர் யூ அப்படின்னா ஃபைன் அப்படின்னா, அதுவே பொய் தான். எல்லாம் ஃபைனாக இருக்கும். அதே போல் எடுத்தோன்னா இன்றைக்கி பொய்யே சொல்லக்கூடாது. அந்த வருஷத்தில் 2024 உட்காந்துருப்பேன், பொய் சொல்கிறதுக்கு அவனுக்கு சுச்சுவேஷன் வந்துடும். மனைவி கேட்பாங்க, எங்கே இந்த சேலை எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, பொய் எடுத்தோன்னே. பொய் சொல்லாமல் வாழவே முடியாது சார். பார்த்துருக்கீங்களா, நீங்கள் நல்ல பசியில் வந்திருக்கேன் சார், 4 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தவன் பசியோட வாய் எடுத்து வைக்க போகிறான். மனைவி சொல்கிற ஒத்த வார்த்தையில் அவன் பசி 5 நாளைக்கு பசிக்காமல் போயிடுச்சு. வாய் எடுத்து வைக்கிறப்ப மனைவி சொல்கிறா, சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னுச்சு. எதை கேட்க போகிறாலோ, என்னத்தை கேட்க போகிறோம், சாப்பிடாமலே வகுத்தளவு ஓடி இருக்கான பாருங்களேன். இதெல்லாம் எங்கே கிடையாது. இப்போ இத்தனை பேர் ஆண்கள் சிரிக்கிறாங்க, என்ன அர்த்தம், அவங்க பக்கத்தில் அவங்க சம்சாரம் இல்லாதனால சிரிக்க முடியுது. இல்லாட்டி சிரிப்பு ஒன்றாக்கலாம், சிரிக்கிற அளவுக்கு நீ பொழைச்சிட்டாக்க அப்படின்னு. அதுக்குமா ஒருத்தன் போய் பொழைக்கணும் பார்ப்போம். அதனால் எனக்கு தூங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது மேடம். திண்டாட்டம் கொண்டாட்டத்தை விடுங்க. அவன் ஒரு 8 மணி நேரம் டாக்டர் தூங்குன்றார். உண்மையிலே ஆம்பளை அப்போ தான் தூங்குவேன். இந்த மிக்ஸி சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறத விட புருஷனை எழுப்புறதுக்கு தான் அது. அப்போ தான் படுத்துருப்பேன், தேங்காய் சில்லி தரிச்சு மூக்கில் அடிக்கணும் அச்சு. சட்னி அரைக்க போல அவன் கிட்னி ஒய்க்கிற விழுந்து கிடப்பேன். இதாங்க தூங்குறேன். தூங்கட்டுன்னு விட்டேன்னா உழைக்கிறவர் 1:30 மணி இருக்கும். ஐயோ எந்திரிக்க, ஏங்க என்னங்க இப்படி செஞ்சுட்டீங்க, பதறி அவனுக்கு கீழே விழுந்து லைட்டை போட்டு என்னாச்சு இந்தாங்க தூக்க மாத்திரை போடாமல் படுத்துட்டீங்க. பத்தியாயா, கொரட்டை ஓட்டு தூங்குறவனுக்கு தூக்க மாத்திரை. ஆனால் நம்மளும் சிலர் அவன் கொரட்டச்சத்தில் அவனுக்கு தூக்கம் வர மாட்டேன். ஒருத்தெல்லாம் தூங்குறான், யாருன்னு எந்திரிச்சிருக்கேன் அவனேவும். ஓதாயா அப்படியா குப்புறப்படியா சவுண்டு கேட்காம இருக்குன்னு பார்த்தா தலானில் இந்த பஞ்செல்லாம் பறந்து எடுத்து விட்டு சன்னலில் போகுது. வேலாயி புருஷனை எழுப்பி விட்றீ, பஞ்சூரம் இங்கே வந்துடுது, நாளைக்கு தலானிக்கு என்ன செய்ய போகிறீங்க, அப்படியெல்லாம் நடக்கும். அப்படி ஆனால் அதுவே ஒரு காலகட்டத்தில் என் வீட்டுக்கார் கொரட்டு சத்தம் கேட்டால் தான் எனக்கு தூக்கமே வரும் சொல்கிற தாய் குழந்தைங்களே ஒரு காலகட்டம் அப்படி வளையிறாங்க. பார்த்திங்களா, ரொம்ப அழகு. இந்த மாதிரி விட்டால் நான் ஒரு 4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன், குருவி ஜோக்கு மைனா ஜோக்குன்னு. ஆனால் இந்த 4 பேரும் நெளிஞ்சிருவாங்க. மொத்தமே 1 மணி நேரம் தான் சொன்னான், இவனே 1.25 மணி நேரம் பேசுகிறான். பெரிய நடுவர்னால் என்ன வேணாலும் செய்யலாமோ அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு அவங்காட்டு கோயிலில் துட்டை வெட்டியெல்லாம் போடுவாங்க. இப்படி ஆயிடுச்சு இப்போ நிலவரம். ரொம்ப அழகு. ஏன்னா கோயிலில் ₹1 போட்டுட்டு 8,80,000 வரம் கேட்குறவங்களாம் இருக்கேன். அதை வாங்கி கொடுங்க, ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும். அவர் இறங்கி வந்து சத்து நடிச்சிருக்கேன், எடுத்துகிட்டு ₹1 எடுத்துகிட்டு ஓடுறான். நானே இங்கே பட்ஜெட்டில் துண்டு விழுந்து போய் கிடைக்கேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் நடக்கும். ஏன்னா பேராசை எவன் ஒருவன் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கானோ அவன்கிட்ட மகிழ்ச்சி விலகிட்டே போகுது. இந்த அழகான விவாதத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து, தினசரி வாழ்க்கை என்பது மனிதனுக்கு திண்டாட்டம் தான் என்று சொல்லி வழக்கறிஞர் அருண் அவர்கள் ஆரம்பிக்கிறார். ஒரு சிறிய கரகோஷம் கொடுத்து அவரை உற்சாகப்படும். உங்கள் மூச்சு தமிழுக்கு வணக்கம், சூலூர் மக்களுக்கு சிறப்பு வணக்கம். அல்ல ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்த சூலூர் மக்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு,
டைம் மீடியா நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தன்னுடைய ஸ்டாண்டப் காமெடிகளால் என்னை போன்ற 90s கிட்ஸ்களின் மனதில் இடம் பிடித்து ப்ராப்பர்ட்டி காமெடிகளால் 2K கிட்ஸ்களின் மனதிலும் இடம் பிடித்திருக்கிற மதுரை வீரன்தானே என்று அமர்ந்திருக்கிற மதுரைனா மல்லி, மதுரைனா மீனாட்சி அம்மன் அப்படின்ற காலம் போய் மதுரை என்றால் மதுரை முத்தை என்று சொல்லும் அளவுக்கு தனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றிருக்கின்ற நடுவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான ஊர் சூலூர். உண்மையிலே எல்லா மக்களுக்கும் பிடித்த ஊர்னா ஒரு சூலூர் தான். இங்கே சமீபத்தில் பார்த்தா கொங்கு நாட்டினுடைய மையப்பகுதியாக இந்த பக்கம் திருப்பூர், இந்த பக்கம் கோயம்புத்தூர், இப்படி அனைவருக்குமே பிடித்த ஊராக இருக்கக்கூடிய சூலூர் சிறப்பான மக்கள். ரசிகர் மன்றம்னு வச்சா அது உண்மையிலே இந்த ஊர் மக்களுக்கு தான் வைக்கிறோம். ஏன்னா ஒரு அவையினுடைய மதிப்பு அங்கே இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து கிடையாது, அங்கே இருக்கிற மூளைகளின் எண்ணிக்கையை பொறுத்துன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த பட்டிமன்றம் தொடங்கிய நிமிடத்திலிருந்து இப்போது வரைக்கும் சிறப்பாக நடித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, தினசரி வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டமா? நாங்கள் ஆண்கள் 2 பேரும் திண்டாட்டம்னு உண்மையை சொல்ல வந்திருக்கோம், பெண்கள் 2 பேரும் கொண்டாட்டம்னு பொய் சொல்ல வந்திருக்கிறாங்க. நான் எதிரில் இருக்க அன்னபாரதிக்காவை பார்த்தோம், அவங்க புவனாவையும் பார்த்து நான் கேட்குறேன், 2 விஷயம் அதை மட்டும் நீங்கள் சொல்லணும். முறுக்க சவுண்டு வராமல் உங்களால் சாப்பிட முடியுமா? பப்ஸை சிந்தாமல் திங்க முடியுமா? இது 2ம் முடியும் அப்படின்னா வாழ்க்கையை கொண்டாட்டு என்னால் ஏற்றுக்க முடியும். இது 2த்துக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் உண்மை. அன்னபாரி சிந்திரும், ஆனால் இதை சாப்பிட்டதை விட கீழே இருக்க பிறக்கிறதுக்கு தான் அதிக டைம் கொடுக்கும். பிறக்கிறது எங்கள் ஊரை பக்கம் எடுக்கிறதுக்கு சொல்லுவோம், பட் அது ஃபெயில் ஆகி அந்த நகைச்சுவை செத்து விட்டது. உண்மையிலே இன்னைக்கு வாழ்க்கையே பீஸா மாதிரி இருக்கு. ஈஸியாக சொல்கிறேனே, பீஸா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க, எப்படி கொடுக்குறான்? ஸ்கொயர் ஷேப் பாக்ஸில் கொடுக்குறான். திறந்து பார்த்தா ரவுண்டு ஷேப்பில் இருக்குது, எடுத்து சாப்பிட்டா செவ்வகமாக வருது. அப்போ பீஸாலேயே வட்டமா கட்டமான்னு தெரியாத அளவுக்கு வாழ்க்கை மட்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மையே. எல்லாம் எப்படி இருக்கீங்க சூலூர் மக்கள்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இதை கேட்க எப்படி நல்லா இருக்கு? இது மற்ற ஊருக்காரன் வேணா சொல்கிறானா? எப்படி இருக்கீங்க கேட்டால் ஏதோ ஓம் புண்ணியத்தில் இருக்கிறேன்றான். என் புண்ணியத்தில் நானே நல்லா இல்லை, நீ ஏன்டா நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா? யாரையாவது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படின்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பழகுங்க. யாராவது அப்படி கேட்குறானா? என்ன தொப்பை போட்ட, என்ன ஒல்லி ஆயிட்ட, என்ன முடி விட்டுருச்சு, என்ன வெள்ளை முடி வந்துருச்சு, என்ன இழைச்சிட்ட, இப்படிதான் பேசினா எப்படி வாழ்க்கை கொண்டாட்டம்? 4 பேர் 4 தான் பேசுவாங்க. அவனை நம்பினாலே புல போச்சு. அதே தான். இந்த கொரோனாவில் எங்கள் ஊரில் ஒருத்தர் மருந்து குடித்தேன் தெரியுமா உங்களுக்கு? மருந்து அதான் வியாதி வந்தால் பரவாயில்ல, அப்படி நடக்கும். அருண் சொன்ன பாயிண்ட்லேயே சொல்கிறேன். ஒரு டிவியை போட்டால் நீங்கள் நெல்லிக்காய் சோப்படுங்க, இன்னொரு டிவியை போட்டால் சீரக தண்ணி குடிங்க, இன்னொரு டிவியை போட்டால் ஆளாளுக்கு வைத்தியம் மஞ்சள் தண்ணி குடிங்க. அவன் டென்ஷனில் அரளி வச்சு குடிச்சிட்டான். ஐயா உட்காந்துட்டு போங்க ஐயா, ஐயா அப்படின்னு யாரும் போயிடாங்க, எனக்கு படபடன்னு வந்துடும். பேசு. எங்கள் ஊரில் டிரான்ஸ்ஃபார்ம் கம்பத்தில் எழுதி போட்டிருக்கான், லைட்டு கம்பத்தில், தொடாதே மின்சாரம் 10,000 வாட்ஸ், தொட்டால் மரணம் நிச்சயம். அதோட முடிச்சா பரவாயில்லைங்க, அது கீழே எழுதி போட்டிருக்கான், மீறி தொட்டால் காவல்துறையால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் தொட்டவனே செத்துருவானே, அப்புறம் எங்கே காவல்துறை வந்து பிடிக்கிறது? எவ்வளோ ஏமாத்து நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு திரைப்பட டயலாக், குத்தனது நண்பனாக இருந்தா செத்தா கூட வெளியில் சொல்லக்கூடாது, செத்ததுக்கப்புறம் அவன் எப்படி வெளியில் சொல்ல முடியும்? எவ்வளோ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வாழ்க்கை கொண்டாட்டம்னு வந்து சின்ன வயசுலண்ணே எங்கள் அம்மா என்ன கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுவாங்க, இப்போ கூப்பிட்றாங்க டே எருமை, டே எருமை அப்படின்றாங்க. இதில் எங்கே வாழ்க்கை கொண்டாட்டம்? அதில்ண்ணே இன்னைக்கு என்ன தேதிண்ணே? இன்னைக்கு என்ன தேதி? 3 ஜூலை 3. ஆமாம், சரி. ஜூலை 3ன்னு சொன்னால் சாதாரண விஷயம். கையில் யாரெல்லாம் ஃபோன் வச்சுருக்கீங்க? ஸ்மார்ட் ஃபோன் எல்லோரும் வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி என்ன தேதி? ஜூலை 3. அது அடுத்தது இன்னிலிருந்து ஜியோவும் ஏர்டெலும் ரேட்டை ஏற்றிட்டாங்க, ரீசார்ஜ் ரேட்டை. பார்த்தீங்களா? அதுலேயும் இந்த ஏர்டெலை பார்த்து நான் கேட்குறேன், ஜியோ ஏற்றினதில் கூட ஒரு நியாயம் இருக்குண்ணே. பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், செலவுகள் இருக்குது, அவர் ஏற்றினதில் ஒரு நியாயம் இருக்குது. இந்த ஏர்டெலை பார்த்து நான் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? வோடோஃபோன் மாதிரி அமைதியாக இருந்துட்டு போ, ஏன்னா நமக்கு இருக்கிறதே 10 கஸ்டமரு, அதையே ரேட்டை ஏற்றி 10 பேர் நம்ம விடுவானே நம்ம இருக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இங்கே இதே போல தான் பிரச்சனையை போயிட்டு இருக்குன்றது தான் பெரிய விஷயம். என்ன அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் இங்கே எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை தானே. நான் ஒரு 90s கிட்ஸ், இங்கே எத்தனை பேர் 90s கிட்ஸ் இருக்கீங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்னா தான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே முறைச்சி பார்த்த 80s கிட்ஸ் எங்க, தான் பொண்டாட்டி கூடிய டிக்டாக்ல ஆடிட்டு இருக்க 2K கிட்ஸ் எங்க, பொண்டாட்டியே இல்லாமல் வாழ்ற எங்களை போல 90s கிட்ஸ் எங்க? ஜாதகம் வாங்குறாங்க, பார்க்குறாங்க, செட் ஆகலைன்றாங்க, ரிப்பீட்டு. ஜாதகம் வாங்குறாங்க, பார்க்குறாங்க, செட் ஆகலைன்றாங்க, ரிப்பீட்டு. எங்கள் பையன் ஒருத்தன் என்ன பண்ணான், 1 ரூபா காயின் எடுத்தான். 1 ரூபா காயின் எடுத்து
இந்த வருஷமா கல்யாணம் ஆகான்னு பார்த்து காயினை போட்டான். பூ விழுந்தா அந்த வருஷம் கல்யாணம் ஆகும், தலை விழுந்தா இந்த வருஷம் ஆகாது அடுத்த வருஷம் ஆகும்னு நினச்சி காயினை போட்டு நம்ம பையன் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். அந்த 1 ரூபா காயின் கீழே விழுந்து குடுகுடுன்னு ஓடி போய் சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ என்ன நிலவரனே தெரில. வெறுத்து போய் கூகுளில் டைப் பண்ணி கேட்டிருக்கான், எனக்காக பிறந்தவ எங்கே இருக்கிறா? அதுக்கு அது சொல்லிருக்கு, உனக்காக பிறந்தவ அவள் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறா. அதோட இன்ஸ்டாகிராமில் யார்கிட்ட பேசுறதுனே தெரில. பார்த்தீங்களா, வாழ்க்கையில் கொண்டாட்டன்னு பேசுகிறாங்களே, எங்கே பேசுறது? வாழ்க்கையில் பாருங்க, இன்ஸ்டாகிராமில் அன்றைக்கி ஒரு பையன் சொல்லிருக்கிறான், உலகமே அழிய போதுன்னு சமீபத்தில் ஒரு புரளி கிளம்பிச்சு. அப்படி கிளம்பினோடனே ஒரு பையன் பயந்து போயிட்டு, உலகமே அழிய போதான், நான் இப்போயாவது ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த பையன் மெசேஜ் அமைச்சிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு ஐடியிலேருந்து சொல்லிருக்கு, உலகமே அழிய போகுது, இப்போயாவது நான் உண்மையை சொல்கிறேன், நான் பேசுகிறது பொம்பளை புள்ளையே கிடையாது, நான் ஆம்பளை அப்படின்ச்சான். அது ஃபேக் ஐடி. அது தெரியாமல் நம்ம ஆள் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படின்னா இங்கே வாழ்க்கையில் எங்கே கொண்டாட்டம்ன்றதை எனக்கு பெரியவே தெரில. நான் சில விஷயங்கள் சொல்கிறேங்க. 90s கிட்ஸுக்கு நீங்கள் வந்து கையை தூக்க சொன்னீங்கல்ல? ஆமாண்ணே. அதெல்லாம் தூக்க சொல்ல தேவையில்லை. ஒரு பெரிய 5000 பேருக்கு க்ரௌடில் 90s கிட்ஸ் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படிண்ணே? ஃப்ளைட்டு மேலே பறந்துச்சுன்னா அவனாக மேலே பார்ப்பேன், அதுலேருந்தே கண்டுபிடிச்சலாம். அந்த இது பழக்கம் நம்மளுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் விடாது. அதுக்கு அவன் ஒரு அப்பாவின புக்கில் மயில் இருக்க வச்சு குட்டி போடுதா குட்டி போடுதான்னு பார்ப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணி ஒரு குட்டி போட முடியலன்றது தான் பெரிய வேதனையே. இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது எல்லாமே 90s கிட்ஸ். நான் எல்லா மேடைகள்லையும் பேசியிருக்கேன். நான் ஏறக்குறைய ஒரு 500 மேடைகள் இதை பேசியிருக்கேன். சூலூர் மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான மேடை. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இந்த மேடைக்கு அப்புறம் அடுத்த வாரம் நான் திருமணம் செய்ய போகிறேன், திருமண மேடை ஏற போகிறேன் அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்கிறல சந்தோஷப்படுறேன். ஆனால் பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எத்தனை மேடை? 500 மேடை பேசினேன். இப்போ என்ன பொண்ணு அடிச்சா கிடச்சிருச்சுண்ணே? களிமண் எடுத்து நீயா செஞ்சு கிடச்சிருச்சுண்ணே. கிடச்சதுக்கு அப்புறமும் பிரச்சனையாக தானே இருக்குது. இப்போ கல்யாண பத்திரிக்கைக்கலான்னு ஒவ்வொரு இடத்துக்காக போகிறேன், எவனா நல்ல வார்த்தையை சொல்கிறானா, என்ன மாப்பிள்ளை கருத்துட்டீங்க, என்ன புது மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, இழைச்சிட்டீங்க, இது கேட்டு கேட்டு அதுலேயே இழைச்சிட மாட்டேங்குதுண்ணே. எவ்வளோ பிரச்சனை. அவ்வளோ நடுவில் இல்லை வாழ்க்கை எங்கே சந்தோஷம்னு பேச முடியுண்ணே? உண்மையிலேண்ணே எங்களை மாதிரி பசங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு லாங் ஷாட்டில் பார்க்க காமெடியாக இருக்கும். க்ளோஸ்அப்பில் வச்சு பாருங்கள் சார், ரத்த கண்ணீர் என்னன்றது எங்களுக்கு தான் தெரியும். அதில் சொல்கிறாங்க பாருங்கள், கருங்காலி மாலை போட்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்றான். நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் கருங்காலி மரத்தையே கட்டி பிடிச்சாலும் பிரச்சனை தீராது அப்படின்றது தான் உண்மையே. டீயில் சர்க்கரையை போட்டாலும், சர்க்கரையை டீயில் போட்டாலும் கரைய போகிறது என்னவோ சர்க்கரை தான். அது போல் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டாலும், வருத்தப்பட்டுட்டே வாழ்க்கையை நினச்சாலும் வீணா போனது என்னவோ நம்ம வாழ்க்கை தான் அப்படின்னு தான் எங்கள் பசங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி வெளியே இருந்து பார்க்குற ஆளுக்கு இப்போ எங்களை பார்த்தா ஈஸியாக தெரியும், அவருக்கு நாங்கள் போகிறாரு வராரு அப்படின்னு. ஆனால் ஒரு நாளும் ஒரு அக்கப்பூர் நடக்கும். முந்தாள் ஒரு மாநாடு மாதிரி ஒரு நிகழ்ச்சி பேசிட்டு கீழே இறங்குறேன், குட்டுன்னு ஓட்டி அந்த ஒரு 20 பேர் மாங்குன்னு செல்ஃபி எடுத்தாங்க. சந்தோஷம். காருக்கிட்ட ஏற போகும்போது குப்புன்னு குறுக்கு பாயில் ஒரு 3 பேர் வந்து பச்சைக்குன்னு 15 செல்ஃபி எடுத்துட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க அந்த செல்ஃபி எடுத்துவேன், ஆமாம் நீங்கள் யாருன்னே அப்படின்னா. இதை விட என்ன இருக்கும்? நான் நைட்டு தூங்க முடியுமா? யாருன்னே இன்றைக்கி அந்த செல்ஃபோன் வந்த பின்னாடி வந்து விளைவு சார். பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கருவி யாரையுமே பேச விடாமல் செய்து விட்டது. பார்த்தீங்களா? மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் போனால் பேசி சந்தோஷம், உங்கள் ஊரில் மழை எப்படி, உங்கள் ஊரில் ஊர் மக்கள்லாம் எப்படி பேசிகிட்டே போகும். இன்றைக்கி கீழே குளிஞ்சான்னா சுவிட்ச் ஆஃப் ஆனதான் தலை நிமிந்து பார்க்க, ஆமாம் நீங்களா அப்படின்வான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்ற சொல்கிறாரு. உண்மைண்ணே. எப்பயுமே ஒரு பொண்ணு ஃபோன் எடுத்தால் 1 மணி நேரம் பேசுமா. அன்றைக்கி நான் அந்த பொண்ணு அரை மணி நேரத்தில் ஃபோன் வச்சிருச்சு. அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னம்மா நீ ஃபோன் எடுத்தால் 1 மணி நேரம் பேசுவேன், இன்றைக்கி அரை மணி நேரத்தில் ஃபோனை வச்சிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிருக்கு, ராங் நம்பர் டேடின்னு இருக்கு. ராங் நம்பர்ட்டே அரை மணி நேரம் பேசியிருக்கு. இன்றைக்கி இந்த ஃபோன் எவ்வளோ பெரிய ஆபத்து. இன்றைக்கி எல்லாருமே டூர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? யூடியூப்பில் பாத்ரூம் டூர் அடிக்க வந்து நிற்கிறாங்க. பார்த்தீங்களா? அதில் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, டூர் போட்டுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஃபுல்லாக என் வீட்டை சுற்றி காட்ட போகிறேன் அப்படின்னு எல்லாம் சுற்றி காட்டுருச்சு. அடுத்த வாரம் ஃபுல்லாக ட்ரெஸ் டூர், என்னென்ன ட்ரெஸ்ஸு என்னென்ன வச்சுருக்கு எல்லாம் காட்டியாச்சு. அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக நகை டூர் அப்படின்ட்டு வீட்டில் என்னென்ன நகை எந்த பீரோவில் எங்கே வச்சுருக்கோம் அது என்ன பாஸ்வேர்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் காட்டிடுச்சு. காட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 3 வாரமாக வீட்டையே சுற்றி காட்டுறேன், உங்களுக்கு போர் அடிக்கும், அடுத்த 1 வாரம் ஃபுல்லாக நான் ஊட்டி போயிட்டு டூர் போகிறேன்னு இந்த அம்மா ஊட்டி போய் டூரை போட்டிருக்கு. திருடம் பார்த்தான், இந்த அம்மா வீட்டில் டூரை போட்டான். இப்படி தான் போயிட்டு இருக்குன்றப்போ இந்த வாழ்க்கை எப்படி கொண்டாட்டம். இப்போ நான் சில சொல்கிறேங்க, உண்மைனா நீங்கள் கை தட்டலாம். இப்போ நானுமே அந்த அணியில் பேசியிருப்பேன். அந்த கால வாழ்க்கைன்னு கேட்டிருந்தா நான் பேசியிருப்பேன். இந்த கால வாழ்க்கைன்ற போது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? மழை பெஞ்சா ஜாலி, ஆற்றுல தண்ணி வரும், சந்தோஷமாக குளிக்கலாம் அப்படின்னு இருந்தால் அது அந்த காலம். மழை பெஞ்சா ஐயையோ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமே அப்படின்னு பயந்தா அது இந்த காலம். எரும மாடு சைஸில் ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போகிறது இந்த காலம். இருங்கடா அந்த எரும மாட்டையே நான் வாக்கிங் கூட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டு போனால் அது அந்த காலம். அப்படின்ற போது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி கேம்ஸ் பார்த்துருக்கீங்களா?
எல்லாருமே ஃபோனில் விளையாடுற கேம்ஸில் கூட என்ன வருது, வெட்டு குத்து, வெட்டினாதான் பாயிண்ட், குத்துனாதான் பாயிண்ட். அதில் சொல்கிறான் பாருங்க, வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். அது திங்க தான் முடியுமா இல்லை மூந்து தான் பார்க்க முடியுமா? இப்போ நான் ஒரு விளையாட்டு சொல்கிறேன், உங்கள் எல்லாரையுமே குழந்தையா மாற்றுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விளையாட்டு தெரியும். டிக் டிக், யார் அது, திருடன், என்ன வேணும், நகை வேணும், என்ன நகை, கலர் நகை, என்ன கலர், பச்சை கலர், என்ன பச்சை, மா பச்சை, என்ன மா, டீச்சர் அம்மா, என்ன டீச்சர், கணக்கு டீச்சர், என்ன கணக்கு, வீட்டு கணக்கு, என்ன வீடு, மாடி வீடு, என்ன மாடி, மொட்டை மாடி, என்ன மொட்டை, பழனி மொட்டை, என்ன பழனி, வடை பழனி, என்ன வடை, ஆமை வடை, என்ன ஆமை, குளத்தாமை, என்ன குளம், திரி குளம், என்ன திரி, விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, கும்மாங்குத்து. இது எவ்வளோ நல்லா இருக்கு. வெட்டு குத்து, வெட்டினாதான் பாயிண்ட், குத்துனாதான் பாயிண்ட் அப்படின்றதுல என்ன மகிழ்ச்சி இருக்குது அப்படின்ற போது இந்த வாழ்க்கை எப்படி கொண்டாட்டம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க. அண்ணன் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, பணம் காலைல ஏஞ்ச உடனே தொப்பையை குறைக்க ஒன்றா பணக்காரன், பால் வாங்க ஒன்றா மிடில் கிளாஸ், தண்ணி பிடிக்க ஒன்றா ஏழை, இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை, ஆக எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை. 100 கிலோ மூட்டை தூக்குறவனுக்கு அதை வாங்க சக்தி கிடையாது, அதை வாங்குறவனுக்கு அதை தூக்க சக்தி கிடையாது. அப்படின்னா இந்த வாழ்க்கை எப்படி கொண்டாட்டம்? நீங்கள் குண்டாக இருந்தால் கொலஸ்ட்ராலான்னு கேட்பான், ஒல்லியாக இருந்தால் சுகரானு கேட்பான், கோபமாக இருந்தால் என்னங்க ப்ரெஷரானு கேட்பான், அமைதியாக இருந்தால் என்ன பிரச்சனைன்னுவான். அப்போ நம்ம எப்படி தான் வாழ்கிறது அப்படின்ற போது உண்மையிலேங்க நீ ஸ்கூல் படிப்பு எடுத்துக்கோங்களேன். ஒரு காலத்தில் ஸ்கூல் எப்படி சேர்த்தோம், தலையை சுற்றி காதை தொட்டு ஸ்கூலில் சேர்த்தோம். இப்போ ஊரை சுற்றி கடனை வாங்கி ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமே. இதில் எங்கே வாழ்க்கை கொண்டாட்டம் அப்படின்றது இப்போ ஆக சிறந்த கேள்வி. நேரத்தினுடைய நன்மை கருதி இன்னொன்று சொல்லட்டுமாங்க, என்னைக்கு நம்ம வீடுகளில் மினரல் வாட்டர் கேன் வாங்க ஆரம்பிச்சோமோ அன்றைக்கே வாழ்க்கையினுடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்றது தான் உண்மையே. பழைய சோறை மதுரையில் 50 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா என்ன வேணும்னு கேட்குறவங்க அவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கும்போது, மதுரையில் சாப்பாடு 50 ரூபான்ட்ட நீ அன்னபாரி மெனக்கிட்டு அங்கே போகும். இங்கே தானே சொன்னேன் 50 ரூபான்ட்டு, அப்போ லொக்கேஷன் அனுப்பிடா அப்படின்னு. வாழ்க்கை என்னென்னா அன்னபாரதி அக்காவா, எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக தெரிய வாழ்க்கை இடியாப்பத்தை போலவே இருக்க அவ்வளவு சிக்கல்கள். நேரத்தினுடைய நன்மை கிடைத்து நிறைவாக காந்தி கிட்ட வெள்ளைக்காரன் கேட்டானா, உங்கள் நாட்டில் தான் நாங்கள் எல்லா வளத்தையுமே கொள்ளையடிச்சிட்டோமே, மிச்சம் வச்சிருக்க சுதந்திரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு. அதுக்கு காந்தி சொன்ன பதில் அழகானது. உண்மைதான், நீ என் நாட்டில் எல்லா வளத்தையும் கொள்ளையடிக்கலாம், ஆனால் ஒருத்தர் தடிக்கி விழுந்தா தாங்கி பிடிக்கிற இறக்க குணம் எங்கிட்ட கிடைக்கணும், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாரான். ஆனால் காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னைக்கு நமக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற சூழல் தானே போயிட்டுருக்கு. அப்படின்ற போது இந்த மண்ணில் அன்பு இறக்கம் ஒன்றுமே இல்லாத போது பிடிச்சு வாழ்ந்தது அந்த கால வாழ்க்கை, நடித்து வாழ்வது இந்த கால வாழ்க்கை என்று சொல்லும்போது இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் தினசரி வாழ்க்கையில் கொண்டாட்டங்கள் இல்லை, அதிகமாக திண்டாட்டங்கள் தான் இருக்கிறது என்று தெரிவித்துக்கொண்டு மிக அழகாக ரசித்த சூலூர் மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், ஜெய் ஹிந்த். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா, நடித்து வாழ்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருங்க. குறைவான ஆண்டுகள் எல்லோரும் முன்ன மாதிரி நம்ம தாத்தா பாட்டா மாதிரி 110 120 வயசு 80 வயசுலாம் இப்போ கிடையாது. இருக்கிற காலத்தை மகிழ்ச்சியாக வாழுங்க சார். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, திண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதுதான் வரிசை அடிக்கி நிறையா பாயிண்ட் சொன்னார். ஒருத்தனுக்கு ஐஸ்வார்டில் படுத்திருக்கான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அவனுக்கு லாட்ரியில் 10 லட்ச ரூபா விழுந்துருச்சு. போயிட்டு ஐயா முருகேசா உனக்கு 10 லட்ச ரூபா விழுந்து, எனக்கா அப்படின்னா போச்சு. இப்போ அவன்கிட்ட பக்குவமாக சொல்லணும், உசுரை காப்பாற்றணும், 10 லட்சத்தையும் சொல்லி ஆகணும். டாக்டருக்கு ஒரு நெருக்கடி, போய் எடுத்தோடனே 10 லட்சம் சொல்ல வேணாம், பட்டக்குன்னு விட்டுருவேன்னு சொல்லி 2 லட்சமாக ஆரம்பிப்பேன்னு சொல்லி, நம்ம முருகேசா எப்படி இருக்கேன் சார் இருக்கேன், நீ பெரிய யோகக்காரனப்பா, என்ன சார் சொல்கிறீங்க, ஆமாப்பா உனக்கெல்லாம் உன் யோகத்துக்கு திடீர்னு 2 லட்சம் விழுந்தாலும் விழும்பா லாட்டில், அப்படிலாம் இருக்கா சார், விழுந்தா என்ன செய்வ, விழுந்தா மூத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு நிம்மதியாக இருப்பேன், இப்போ கூட்டுவோம்டான்னு சொல்லி ஒரு 5 லட்ச ரூபா விழுது, இப்போ என்ன செய்வ, நான் என்ன சார் செய்ய போகிறேன், 2வது பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம், ஓப்பன் பண்ணிடும்டா ஃபுல்லான்னு சொல்லி, முருகேசா சார் கொஞ்சம் இருக்கேன், உனக்கு ஒரு 10 லட்சம் வருது முருகேசா, என்ன செய்வேன், நான் என்ன சார் செய்ய போகிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வைத்தியம் பார்த்த உங்களுக்கு ஒரு 5 லட்சம் போடுவேன், எனக்கு 5 லட்சமா, டாக்டர் போயிட்டார். அவர் நினச்சது என்ன நடந்தது. இப்படி தான் நிறைய இடத்துல நடக்குது, நம்ம நினைப்பது மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனாலும் நாங்கள் திண்டாட்டத்தை அனுபவிக்கிறோம். அன்றைக்கெல்லாம் போர் போட்டால் தண்ணி வரும், இன்றைக்கி போன் போட்டால் தண்ணி வந்துடும், ஒரு கேன் வந்து இறக்குங்க. ஆனாலும் அவர் சொன்னது என்னென்னா, கம்மா தண்ணி ஊரணியில் குளிச்சுட்டு தண்ணியை குளிச்சுட்டு குடிச்சிட்டு போவாங்க.
95 வயசு ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்தாங்க. அப்போ அப்படிலாம் வாழ்ந்த இன்றைக்கி தினம் கையிலே வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோமே. ஆனால் 30 வயசுலாம் படுத்துறேன், 30 வயசு சுகர் வந்துடுது. ஒரு காலத்தில் 2 பேரும் உட்காந்து என்ன சார் பேசுனாங்க, மேடம் வாங்க நல்லா இருக்கீங்களா, மறுபடியும் என்ன செய்கிறாரு, எவ்வளோ சம்பளம், வெளிநாட்டில் அதுன்னு தெரியாமல் பேசிடுவாங்க. மையன் என்ன செய்கிறான், கோமாவில் இருக்கேன், அப்படியா நல்ல நாடா, எவ்வளோ சம்பளம், அக்காமடேஷில் எப்படி, ஏன்டா அவன் கை கால் விளங்கம் கோமாவில் இருக்கானா, இவன் ஏதோ கோமான்ற ஒரு நாடு நினச்சி 4 நிமிஷம் பேசியிருக்காயா. அது மாதிரி 2 பேர் சந்திச்சா அன்றைக்கெலாம் வாங்க மாப்பலாம் நல்லா இருக்கலாம், மறுபடியும் என்ன செய்கிறாரு, எவ்வளோ சம்பளம், இன்றைக்கி 2 பேர்த்த உட்காந்தா பேசுகிறது, வாங்க வருவோம், உங்களுக்கு எவ்வளவு, நம்மளுக்கு 400, உங்களுக்கு 800, சுகருக்கு சார் ஏதோ ஏக்கர் வாங்கி போட்டுருக்கேன் நினைக்காங்க, வாங்க ஒரு டீ சாப்பிட, டீயெல்லாம் வேணாம்யா, நேற்று வேலாயுத மையம் சண்முகம் டீ சாப்பிட்ருக்கேன், 5 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டாங்களாம்ல, அந்தளவுக்கு வாங்க ஒரு சீனி போடுவோம், சீனி போடாங்க, நேற்று அப்படித்தான் சீனிவாசனுக்கு சீனி போட்டிருக்காங்க, உடனே வாக்கரிசி போட்டிருக்காங்க 5 மணிக்கு, ஒரு டீ கூட சாப்பிட முடியாத அளவுக்கு நிலைமை போயிடுச்சே சார். அதான சார் எங்களுடைய வாழ்க்கை திண்டாட்டம்னு சொல்கிறோம். 5 வயசு பேருக்கு டயாலிசிஸ் நடக்குது, சுகர் இருக்குது, நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிட்டார். ஐயா உட்காருங்க. அவர் சுகர் இதுன்னு சொன்னோன்னே கொஞ்சம் பதட்டத்துக்கு ஆளாயிட்டார். சந்தோஷமாக வீட்டு வந்து உட்காரன்னு நினச்சி அதை ஞாபகப்படுத்தி வாக்கியரிசின்றியான், அடக்கம் பண்ணிட்டோம்ன்றியான், இது லாயக்கப்படாது அந்த மாதிரி இடத்துல அப்படின்ட்டு அவர் காப்பாற்றிடுவீங்க. ஏன்னா அப்படி தான் சிலர் பேசுகிறாங்க. நான் 8 மணிக்கு எங்கள் வீட்டில் வாசலில் வாக்கிங் போகிறேன், முன்னுக்கு வந்தவன், என்ன சார் சுகர் வந்துருச்சு போல அப்படின்னா, இல்லையா சுகர் இல்லையா, சும்மா நடந்தால் நல்லது போங்க சார், வயசு என்னது 42, அப்போ வந்திருக்கும் சார், இல்லையா டெஸ்ட் எடுத்தேன் வரல, சில லேபில் அப்படி தான் சார் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகுது, நீங்கள் நல்ல லேப் உங்களுக்குலாம் 300 இருக்கும், இந்த கண்ணை ரேசை உள்ளே இறங்கியிருக்குவார் அப்படின்னு. அவனுக்கு என்னன்னா என் சர்டிஃபிகேட்டு சுகர் வந்தாகணும். இது ஒரு கோஷ்டி. அன்னைக்கு இப்படி தான் வாக்கிங் போகிறேன், அடுத்த ரோட்டில் இப்படி வந்தால் இப்படி 7:30 வரான், அடுத்த ரோட்டில் போகிறேன், கிருன்னு ஒருத்தன் 2 வீலரில் வந்தேன், சார் என்ன நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க உட்காருங்க அப்படின்னு வீட்டில் வந்து இறக்கி விட்டு போயிட்டேன். நான் போனதே வாக்கிங்டாப்புல நடந்து போவீங்களா, இல்லை நடக்குதாண்டா வாக்கிங்க, போங்க சார் டியூ ஸ்பீட்டில் போங்க அப்படின்னு. வாக்கிங்னாலே என்ன திண்டாட்டம், என்ன சார் இப்படியெல்லாம் நடக்குது சார். ஆக மொத்தம் முழுசாக எங்களுக்கு திண்டாட்டம் தான். ஆனால் அப்படியே சொல்லிடுவீங்களா, நாங்கள் எவ்வளோ குண்டாட்டம் இருக்கோம், அதே நேரத்தில் எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான, நீங்கள் ரசித்தா உண்டு, நீங்கள் பார்க்குற பார்வையை பொறுத்து. உலகம் நல்லதா கெட்டதான்னு ஒரு சாமியார்ட்ட ஒருத்தன் கேட்குறேன். அப்போ சொல்கிறார் அவர், தம்பி பூனை தான் வாயால் தான் எலியும் கவுது, தான் வாயால் தான் குட்டியும் கவுது, எலி மட்டும் எப்படி செத்து போகுது, நீ நல்லதாக நினச்சினா இந்த உலகம் நல்லது, கெட்டதாக நினச்சா கெட்டதுப்பா உன் கையில் தான் இருக்குது என்று சொன்னார். அதுபோல் அன்னபாரதி அவர்கள் நீங்கள் நல்லா நினைங்க, பாசிட்டிவாக நினைங்க, கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொல்லி கோயில்பட்டிலேருந்து நம்மளுக்காக கொபன்னு வந்திருக்காங்க. வாங்க கைதட்டுங்க. அண்ணே அன்பரசனை பார்க்குறாரு, என்ன அந்த பிள்ளைக்கு இப்படி கைத்திட்டாங்க, இப்படி நம்மளும் ஒரு சேப்பு சேலை கட்டிட்டு வந்திருக்கலாமே, அவங்க கட்டிட்டு இருந்தால் அவங்க பார்க்குறாங்க, நம்ம கட்டி இருந்தால் நம்மளே பார்க்க முடியாது சார். நடுவருக்கு ஒரு சிகப்பு சேலை பார்சல். எப்படி முதல் நகைச்சுவை உட்கார், யாரும் எந்திரிச்சுப்பாங்க சார். ஆரம்பிச்சிட்டுமா சார்? ஆரம்பிச்சிரு. இல்லை நல்ல நேரம் வந்து நாளை காலை தான் ஆரம்பிக்குது. இல்லை ஏன் ஆரம்பிச்சிட்டுமான்னு நேரம் கேட்டேன்னா இது டைம் மீடியாஸ், அதனால கரெக்டான டைமத்தில் தான் ஆரம்பிக்கணும் சார். 2வது ஜோக்கும் அவுட்டு. அடுத்து இல்லை யூத்துலாம் கைத்தடல் கொடுக்குறாங்கப்பா பார்த்தியா, யூத்து கொஞ்சம் பார்த்து. சித்திரையை சீராக்கி வைகாசியை வசந்தமாக்கி, ஆணியை ஆனந்தமாக்கி, ஆடியை ஆசிர்வாதமாக்கி, ஆவணியை ஆரோக்கியமாக்கி, புரட்டாசியை புனிதமாக்கி, ஐப்பசியை ஐஸ்வர்யமாக்கி, கார்த்திகையை காருண்யமாக்கி, மார்கழியை மகத்துவமாக்கி, தையை தைரியமாக்கி, மாசியை மாண்பாக்கி, பங்குனியை பக்குவமாக்கிட, பக்குவமாக்கும் வெற்றியாக்கிட சூலூர் மக்களுக்கும் டைம் மீடியாஸ் யூடியூப் சேனல் ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்னபாரதி. நடுவர் அவர்களே, இன்றைய தினசரி வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமா திண்டாட்டமா? அடுத்தவ என்ன பண்றான் அப்படின்னு நினைச்சாதான் வாழ்க்கை திண்டாட்டம், அடுத்து என்ன பண்ணலாம் நினைச்சு பாருங்க, வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமா இருக்கும். வந்து உட்காருங்க, உங்களுக்கு பஸ் 8:30 மணிக்கு. தேங்க்யூ சார். ஆனா உண்மையிலே நான் எல்லாரும் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். அருமையான விஷயமா இருக்கே, இன்னும் கொஞ்சம் உட்காந்து 4 வரி எழுதுங்க. இல்ல 2 வரி சொன்னோடனே அப்படி ஃபயரா இருக்கிறாங்க சார் ஆடியன்ஸ். மொச்ச பேரா தட்ட பேரா? ஐயோ வாழ்த்திட்டுமா சார்? நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? திண்டாட்டம்னு பேசுறவங்க உங்களை வாழ்த்து ஒரு 2 வரி, ஒரு குவார்டர், ஒரு கட்டிங், ஒரு ஹாஃப், எதையுமே வாழ்த்தல. பட் நான் இப்ப வாழ்த்துறேன் சார்.
ஏம்மா அவங்களே திண்டாட்டத்தில் இருக்காள் போய் வாழ்த்துறக்கு அவங்க வாழ்த்து பெற்றே வரும் ஐயாலாம் பாருங்க நேராக போய் 2 குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி தான் இருக்கார். நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதா நடுவரா? கார்குழல் கண்ணனே, ம் கார்குழல் கண்ணனே. காருக்குள்ள கண்ணன்னா லாரிக்குள்ள என்ன முருகனா? ஐயோ, உங்களுக்கு போய் இந்த பாயிண்ட் எழுதணும் பாருங்க. கார்குழல் கண்ணனே, நகைச்சுவையின் கர்ணனே, மதுரை மண்ணின் மைந்தனே. இப்ப பாயிண்ட்டுக்கு அதிரும் பாருங்க. அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனை. பாத்தீங்களா? இதான் சார் நம்ம செருப்பு வாங்கி நம்மளவே அடிக்கிறது. சார் உண்மையிலேயே இன்னைக்குள்ள காலகட்டத்துல என்ன உங்களுக்கு வாழ்க்கை திண்டாட்டம் உண்மையில அருண்? அடுத்தது கல்யாணம் 1 மாசத்துல நான் ஆக போகுது, என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை இல்ல சார், உண்மையிலே கார்ல வந்துட்டு இருந்தோம்ல, அருண் ஒரு பாட்டு பாடினாப்ல, எனக்கு ஏற்கனவே பிறந்தவள் இவளோ. பலார் ஒரு அறை விட்டு கேட்டேன், டேய் உனக்குன்னு ஏற்கனவே பிறந்துட்டானா உனக்கு அக்கா முறை வேணும்டா, என்னடா பாட்டு நீ பாடிட்டு இருக்கன்னு சொல்லி விட்டா சார். இந்த 5 நிமிஷத்துல இவ்வளவு நகைச்சுவை காட்சிகளை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆமாங்க சார். எங்க உண்மையிலே இன்னைக்குள்ள காதல் கடத்துல காதல் சமுதாயம் பண்பாடு பக்தி மச்சு நிச்சு நாத்தனா சித்தப்பன் பெரியப்பா கொழுந்தனாரு 1 விட்டது 2 விட்ட டாவு டைம் பாஸ் டார்லிங் பெரியவங்க சின்னவங்க 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. வாழ்க்கைங்கிறது எவ்வளவு தூரம் கொண்டாட்டமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி சாதாரண ஒரு பிரஷர் குக்கரை நினைச்சு பாத்துக்கோங்க. நடுவர் அவர்களே, கீழே அடியில நெருப்பு வச்சா கூட மேல அப்படி விசில் அடிச்சு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துது பாத்தீங்களா? அப்படின்னு பிரஷர் குக்கர் மாதிரி நினைச்சு பாருங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு கொண்டாட்டமா போயிடும் சார். அதையும் தெரியாம சில பிள்ளைய செருப்படுத்தி அடிங்க குக்கரை. என்ன என்னை பார்த்து விசில் அடிக்கிறா? அப்புறம் சுகர் அப்படின்ட்டு நீங்க சுகரை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கெல்லாம் பசங்க தெளிவா இருக்கிறாங்க. 10 வயசுல மதர் சொல்றது கேட்கணும், 20 வயசுல ஃபிகர் சொல்றது கேட்கணும், 40 வயசுல சுகர் சொல்றதை கேட்கணும். அவ்வளவுதான் சார். அது தகுந்த மாதிரி நாங்க மாறிட்டோம் சார். அப்புறம் டாக்டர் சொல்றது கேட்கணும். ஒரு இட்லி மட்டும் தான் சாப்பிடணும், வாரத்தில் 2 தடவை. அப்புறம் ஏதாவது தொப்பை வந்துருச்சு, அதெல்லாம் நாங்கள் நகைச்சுவை மட்டும் தான் சொல்லுவோம் சார். தொப்பை வந்துருச்சுன்னு 2 பேரும் தொப்புன்னு வாங்குன்னு பேசினாங்க. உண்மையிலேயே சூலூர் மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அத்துணை ரசிகர்களுக்கும் ஒரு அன்னபாரதி ஒரு சூப்பர் டிப்ஸ் கொடுக்குறேன் சார். சொல்லு. தொப்பை குறைவதற்கு ஒரு சூப்பர் டிப்ஸ். நீ ஹோட்டலில் சாப்பிட்டாலே 1 ரூபா டிப்ஸ் தர மாட்டேன். அதனால எல்லோரும் தயவு செய்து காது கொடுத்து நல்லா காதை தீட்டி வச்சு கேட்டுக்கோங்க. தொப்பை குறையணும்னா என்ன பண்ண தெரியுமா சார்? உங்களுக்கு கூட தொப்பை இருக்கு, இந்த பாயிண்ட் உதவும்னு நினைக்கிறேன். நீங்க பாயிண்ட் நோட் பண்றல, யாருக்கு தொப்பை இருக்கு, யாருக்கு சுகர் இருக்கு. உங்களை விட தொப்பை உங்களுக்கு குறையணும்னா உங்களை விட பெரிய தொப்பையா இருக்கும்ல, அவங்க பக்கத்துல போய் நின்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பை சின்ன தொப்பையா தெரியும் சார். இப்ப நீ தான் தொப்புன்னு அடி வாங்கிட்டு போற. ஆனா அதுல இப்படி இருக்கலாம். அந்த டிப்ஸ் சாரை விட இப்படி ஒரு டிப்ஸ் என்ன? எப்பவுமே தொப்பர் இயக்குன்ற எப்போ வருத்தப்படுவோம்னா, அப்படி பேண்ட் இன் பண்ணும்போது பாப்பா சார் நாளையிலேருந்து நான்வெஜ்ஜை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் போன் வரும், மாப்பிள்ளை பார்ட்டி இருக்குது 4 மணிக்கு வந்துடு அப்படின்றியா. உங்களெல்லாம் ஜென்மத்துக்கு நான் தொப்பையை குறைக்க முடியாதா? ஒருத்தன் திடீர்னு பார்த்தா 7 வெயிட் குறைஞ்சிட்டேன் சார் ஒரே வாரத்தில். ஒரே சந்தோஷம் அவனுக்கு, ஐயோ வெயிட் குறைஞ்சிட்டேன். ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டு விட்டு வாங்க இன்னைக்கு பார்ட்டி 7 குறைஞ்சிட்டேன். ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு காலைல பார்க்குறேன் 11 வெயிட்டு கூட்டியிருக்கேன் ஒரே நாள். அது மாதிரி தொப்பை இருக்காள். இவங்க சொன்னதில்ல, அது நகைச்சுவையாக சொன்னால் கூட அதில் ஒரு விஷயம் இருக்குது. எப்பவுமே இருக்கிற வச்சு சந்தோஷப்படுறதுக்கு என்னென்னா, அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படி தொப்பையை உள்ளே எழுப்போம், அவ்வளோதான். பின்னாடி சரி அண்ணே முது இங்கிட்டு வருதுன்னு அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுன்னா வகுற விடுவேன், கேமராமேன் இடித்து அவர் மட்டமெல்லாம் விழுந்து கிடப்பார். ஆனால் இப்போ தான் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள் சார். தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, பெருமைப்படுங்க. ஏன்? குப்பரைக்கு விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது. 1/2 அடி பூமிக்கு உங்கள் மூக்குக்கும் கேப்பு இருக்கும். ஒல்லியாக இருக்கும், சொத்துன்னு சத்துன்னு மூக்கை காணாம தேடிட்டு இருப்பேன் 3 மணி நேரமா. ஆனா உண்மையில எங்க கோவில்பட்டியில ஒருத்தர் தொப்பை குறையணும்னு சொல்லிட்டு காலையிலே மாங்குன்னு வாக்கிங் போனார் சார். மாங்குன்னு எப்படி வாக்கிங் போவேன்? வாக்கிங் போனார். ஆனா வாக்கிங் போகும்போது பார்த்தா கபக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில எடுத்து வடையை எடுத்து சாப்பிடுறாரு. நான் கடுப்பாயிட்டேன். அண்ணா தயவு செய்து வாக்கிங் போகும்போது வடையை சாப்பிடாதீங்கன்னா வெயிட் குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை நெத்தி அடிச்ச மாதிரி சொன்னார். நான் வாக்கிங் போறதுக்கே வடை சாப்பிட்றதுக்கு அம்மா தான் வாக்கிங்கே போறேன் அப்படின்ட்டார். வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா மனிதர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன நீங்க திண்டாட்டம் கண்டீங்க? நம்ம என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? வாக்கிங் என்பது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியும்னா, நடையில ஆரம்பிச்சு வடையில முடியுதுன்றாங்க. வாவ், இது நல்லா இருக்கு சார். அம்மா வடை நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காதலிக்கக்கூடிய பசங்க இருந்தா கை தூங்க பார்க்கலாம். ஆமா, பெரிய அவார்டு கொடுக்க போற மாதிரி
ஒரு 10 பசங்க எல்லாருமே தூக்கியிருக்காங்க. ஆனா உண்மையே மனசாட்சியோட சொல்லணும், ஒரு காலத்துல தான் காதல்ல தோத்துட்டா தாடி வைக்கிறது, திருவோடு ஏந்துறது, தேவதாஸ் மாதிரி ஒரு நாய் பின்னாடி சுத்துறது. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. பசங்க காதலுக்கு பின்னாடி காதல் தோத்துட்டா திண்டாட்டம் அப்படி கிடையவே கிடையாது. பசங்க இன்னைக்கெல்லாம் தெளிவா இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0. ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போனா அந்த பொண்ணுங்களுக்கே நம்ம தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இன்னைக்கு தெளிவா இருக்காங்க சார். வந்த உடனே அருண்கிட்ட கேட்டேன், டே என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா நான் 5வது படிக்கும் போது என்ன ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணாக்கா அப்படின்னா. அப்படியா? அப்புறம் என்னாச்சுடா? இப்ப அவ பொண்ணு 5வது படிக்கிறாக்கா அப்படிங்கிற. அவ்வளவுதான். என்னங்க பிரச்சனை? கூட இல்ல, அவங்க அக்கா பொண்ணு பேசலன்னு 3 நாளா கோவம். ஏன்? அதுக்கு பிறந்து 2 நாள் ஆகுது சார். வாழ்க்கையை வந்து எவ்வளவு தூரம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் அப்படிதானே? முன்னையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி டேக் இட் ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க சார். மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம், மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம், இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை, மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள், ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்டது திருமந்திரம், பொண்டாட்டி சொல்ல புருஷன் கேட்கறது தான் சார் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஜாலியா எடுத்துட்டு போயிருங்க. வாழ்க்கைங்கிறது டேக்கிடிசியா இருக்கு. இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தட்டல கொடுங்க பார்க்கலாம். இளைய தளபதி விஜய் ஒரு மாஸ் டயலாக் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா ஜெயிச்சிருவார் போலயே. உசுப்பேத்தரங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்தரங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும், அப்படிதானே? ஆனா உண்மையில திருமணமான ஆண்களுக்கு வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன். பொண்டாட்டி திட்டும் போது உம்முனும், பூரிக்கட்டையாலேயே அடிக்கும் போது கம்முன்னு இருங்க, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். பாத்தீங்களா? கிளாப்ஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு அர்த்தம். சார் எங்க வீட்லயே நடந்த சம்பவத்தை சொல்றேன். வாழ்க்கை எவ்வளவு கொண்டாட்டம். என் வீட்டில் நடந்த சம்பவம் முந்தானத்து 2 நாள் முன்னாடி சார். எனக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். எனக்கு பயங்கர நெஞ்சு வலி, பயங்கர நெஞ்சு வலி. அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வீ 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 வீன்னு வந்துருச்சு சார். வீ வீ வந்தா உங்க ஊர்ல ஆம்புலன்ஸ் வருது? கொஞ்சம் ஒருவேளை விரைவு ஆம்புலன்ஸா இருக்கும் போல. வீ வீன்னு வருது. ரைட் 2 மணிக்குல ஹாஸ்பிட்டல் அப்படியே ஸ்ட்ரக்சர்ல ஏத்தி தூக்கிட்டு போறாங்க. டாக்டர் அப்படி இல்ல ஸ்ட்ரக்சர்ல கூட்டி போறாங்களா தூக்கிட்டு போறாங்களா? 2 சொல்லிருக்கீங்க. 2 தான் சார். ஒரு படபடப்புல வருது இல்ல, ஏன்னா நெஞ்சு வலி இல்ல. டாக்டர் அப்படியே ஹார்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? உங்க ஹார்ட்ல சின்னதா ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டாரு சார். நம்ம முனியசாமி கொத்தனாட்ட சொல்ல வேண்டிய நம்ம அவ 2 கிலோ சிமெண்ட் வாங்கிட்டு வந்து ஈஸியா அடைச்சிட்டு போயிடா. அந்த ஓட்டல்ல சார், ஹோல் ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்ட்டாரு. எனக்குனே எங்க அப்படி பயம் தாங்க முடியல. உடனே சார் என்ன சொன்னார் தெரியுமா? டாக்டர் ஹார்ட்ல ஓட்டை இருக்குமா, உடனே நீங்க ஆபரேஷன் பண்ணி ஆகணும். உடனே நான் டாக்டர் சொன்னேன் சார் உண்மையில ஆபரேஷன் பண்ண வேண்டாம் டாக்டர். ஏன்னா அது என் வீட்டுக்கார் வந்து போற வாசலுங்க. ஓ சரி, அப்போ கிளம்பலாம் சார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவு தான் பொறுமை. ஆட்டில் ஓட்டரிச்சான் வீ வீன்னு வரும்போது நான் சந்தேகப்பட்டேன், இவன் டூப்ளிகேட் ஆம்புலன்ஸ்ரா வீ வீன்னு எப்படி வருவாவே. சார் மனைவி கணவனை பாராட்டணும், கணவன் மனைவியை பாராட்டிட்டாலே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கை பெறும். அது சமையல் நல்லா இருந்தா அவன் பாராட்டுறான். சரி இருக்கா சார்? சார் ஒரு காலத்தில் கிட்னியில் செத்தவனோட இப்போ ஒய்ப்பு வைக்கிற சட்னியில் செத்தவன் தான் சாத்தியம். என்னப்பா சட்னியால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அப்புறம் சாதாரண விஷயமா சார்? ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஆம்பளை என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வாவ் பா, அதானே சாப்பாடு. சாப்பிட்டு அவன் என்ன சொல்றான்? வாவ். அது எப்படி சாப்பாடா இருக்கும்? உண்மையிலே பெரியவங்களா இருக்காங்க, அவங்களாம் அவ்வளோ அழகா சமைச்சாங்க. இன்னைக்கு கிடையாது. அப்படி கிடையாது சார். உண்மையிலே உலக நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. எந்த நாட்டு பெண்கள் வந்து சமைக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு சொன்னா எந்த நாட்டு பெண்கள் இடம் பிடித்திருக்காங்க தெரியுமா நண்பர்களே? நம் இந்திய பெண்களுக்கு தான் முதல் இடம் கிடைத்திருக்கு அப்படின்ட்டு சொன்னா இதுவே நீங்க பெருமைப்படணுங்க. 2வது இடம் பிரான்ஸுக்கு கிடைச்சிருக்குது, 3வது இடம் மெக்சிகோ நாட்டு பெண்களுக்கு கிடைத்திருக்கு, 4வது இடம் ஜப்பான், 5வது இடம் இத்தாலி நாட்டு பெண்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா திருமணமான ஆண்களை இனிமே உங்க மனைவி என்ன சமைச்சாலும் வாவ் சூப்பர் கியூட் அப்படின்ட்டு பாராட்டுங்க சார். என்னங்க சார் எல்லாத்தையும் பாராட்டு. அங்க அரளிது அரைச்சு வச்சிருக்க வாவ் சூப்பர் அப்படியே சொல்ல முடியும் இல்ல? பெண்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அக்கா கரெக்ட்னா கைத்தட்டல் கொடுங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு சார். என்ன வேலை தெரியுமா? அதை நாங்க சாப்பிட்றதா முன்னரிசையில உட்காந்துட்டு இப்படி எகத்தாளமா கைத்தட்டல கொடுக்கலாமாங்க சார்? சாப்பிட்டே தான் அவர் தானம்மா.
இல்ல அப்படி சொல்ல விடுங்க. சமைக்கிறத இப்ப பாருங்க, பெண்கள் கைத்தட்டு வரும் பாருங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. என்ன கைதட்டு பயங்கரமா இருக்கு. ஆமாங்க சார். நீண்டு அவ்வளவு நேரம் பார்த்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு உப்புமா கட்டி வைக்க போறீங்க. ஆமா, இதுல எதுக்கு கைதட்டு? எதுக்கு ஏங்க நானும் இந்த பிள்ளைலாம் சுடுதண்ணியவே கூகுள் ஆர்டர் பண்ணி குடிக்கிறாள். ஏங்க நீங்க எல்லாம் மதுரையில கொத்து புரோட்டா தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. நானா கொத்து தோசையா போடுறாள் தெரியுமா? ஆமா, சாப்பிட்டு கொத்து ஆஸ்பத்திரி போய்கிட்டு இருப்பாங்க 5 பேர். இல்ல சார், தோசை பிஞ்சு இருக்கும். அன்னைக்கு என் வீட்டுக்கார் கேட்டார், பாரதி தொண்டை கரக்கரன்னு இருக்கு, ஒரு டீ போட்டு கொடுமான்னார். நல்ல மசாலா டீயா ஸ்ட்ராங்கா போடுனார். நான் சொன்னேன் ஆச்சி போட்டியா, ஸ்ட்ராங்கா போடுன்னாரு மசாலா டீ. நான் சொன்னேன் ஆச்சி மசாலா போடவா இல்ல சக்தி மசாலா பொடி போடவான்னு கேட்டேன் சார். தப்பா சார்? என்னங்க சார்? தப்பு கிடையாது. ஒன்னிய பட்டிமன்ற கூட்டு வந்து எங்க தப்பு தான். வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரிங்க. டீயை பத்தி பேசுறோம். உங்களுடைய கவலைகளை ஆவியாக்குங்கள், திமிரை கொதிக்க விடுங்கள், தவறுகளை வடிகட்டுங்கள், அன்புங்கிற பாலை மட்டும் ஊத்துங்க. வாழ்க்கை என்றென்றைக்குமே டீ மாதிரி தித்திப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னா, ஒரு வாழ்க்கையை ரசித்து வாழ்வதும் அதை எப்படி அப்படி கஷ்டப்பட்டு வாழ்றது நம்ம கையில தாங்க இருக்குது. கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்காம, கடவுள் கெட்டதை கொடுக்கலையே நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமா இருக்கும் சார். ஒரு சின்ன குழந்தை நம்ம கிட்ட வந்து மனசு விட்டு பேசுதுன்னா, அந்த குழந்தைகிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்களேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படி தூக்கி பந்து மாதிரி தூக்கி போட்டு, என் குழந்தை பேசுறத ரசித்து கேட்பவன் தான் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும்னு சொல்லுவானா மாட்டானா? இன்னைக்கு இவர் சொல்றார், அவங்களுக்கு பிரச்சனை, இவனுக்கு பிரச்சனை, பண பிரச்சனை அப்படின்னு சொல்றாப்ல. நான் இத்தனை ஆண்கள் பெண்கள் 90s 2K கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாரும் இருக்கிறீங்க, உங்களை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு ஆடி காருங்கிறாங்க, BMW காருங்கிறாங்க, பெரிய பெரிய கோடிக்கணக்கான கார்கள்லாம் சொல்றாங்க. ஆனா அத்துணைகளை விட மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? அப்பா கூட சைக்கிள்ல போகும்போது அந்த முன் கம்பியில உட்கார்ந்து போகிறோம்ல, அதை விட ஒரு சொத்துங்கிறது எங்கெங்க இருக்கும்? பாருங்க, எங்க செக்யூரிட்டி அண்ணன் மீச வச்ச அண்ணன் எப்படி கைத்தல கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னா அவர் தமிழ் தெரியாது. தமிழ் தெரிஞ்சா கைதிட்டு இருப்பாரா? எங்க என்னைக்குமே எங்க பசங்க படிக்கிற பசங்க எல்லாம் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்கல்ல, படிப்பை விட என்னைக்குமே எங்க அப்பா அம்மா வசதி தாங்க. அதனாலதான் நம்ம படிச்ச படிப்பை பெயருக்கு பின்னாடியும் பெத்தவங்களுடைய அப்பா அம்மா இனிஷியல பெயருக்கு முன்னாடியும் போடுறோம் அப்படின்ட்டு சொன்னா இதுவே வாழ்க்கை கொண்டாட்டம் தானங்க. எனக்குலாம் சார் சத்தியமா எல்லாத்தையும் கேட்டவொன்னு என்ன சொல்லுவாங்க, எனக்கு படிக்கிற பசங்களை பிடிக்கும், படிக்கிற பசங்களை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு சத்தியமா படிக்கிற பசங்களை விட படிக்காத பசங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த படிக்காத பசங்களும் உங்களை மாதிரி தான் அந்த பின் ரோல உட்கார்ந்து இருப்பான். ஆனா வாழ்க்கையில முன் ரோல கெத்த கால் மேல கால் போட்ட உட்கார்ந்துருது படிக்காத பசங்க தான். படிச்சவன் பூரா பாரு, நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறேன், நான் ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போறேன், டாட்டா காமிச்சிட்டு போயிடுவான். படிக்காதவன் தான் பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடுவான். அப்துல் காதர் ஐயா சொன்னாரு, படித்தவன் அந்நிய மண்ணுக்காக உழைக்கிறான், படிக்காதவன் தான் நம் இந்திய மண்ணுக்காக உழைக்கிறான் அப்படின்ட்டு சொன்னாரு. இன்னைக்கு பெரியவங்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, நிறைய மார்க் எடுத்துக்கக்கூடிய பசங்களுடைய வாழ்க்கையில பின்தங்கி இருப்பாங்க. வாத்தியார்கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கையால கொட்டு வாங்கின பசங்க தான்டா வாழ்க்கையில சாதிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா எங்க உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என்னை ஒருத்தர் டெய்லி அள வச்சுக்கிட்டே இருக்கிறான், என்னை டார்ச்சர் படுத்துறான், இது என்ன வாழ்க்கை திண்டாட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுடைய கண்ணீருக்கு ஒருத்தன் காரணமா இருந்தா அவனுக்கு முதல்ல பாராட்டு கொடுங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீர் வெளிவரும்போது கண்கள் சுத்தமாகும், கண் பார்வை தெளிவாகும், மன அழுத்தம் குறையும். ஏங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. முதல்ல ஒன்னு அழுதவனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க. வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமாகும். இதை நான் சொல்லல, வள்ளுவன் சொன்னார், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்னா. என்ன அர்த்தம்? உனக்கு ஒருத்த துன்பம் கொடுத்தா அந்த துன்பத்தை துன்பத்தால விரட்டியா, இதை விட ஒரு பெரிய வாழ்க்கை பொக்கிஷம்ங்கிறது என்ன இருக்கும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொன்னார் அப்படின்ட்டு சொன்னா. அருமையான சித்ராமா வாய்ஸ்ல ஒரு குரல்ல ஒரு பாட்டு வரும்போது கூட அந்த பாட்டை கேட்டுட்டு வந்தேன். அன்பில்லா ஊருக்குள்ள இன்பம் இல்ல, வம்பில்லா வாழ்க்கை என்றால் துன்பம் இல்ல, கோபங்கள் வேண்டாம் கொஞ்சம் மாறப்போடு, ஆரோடும் ஊராய் பார்த்து டேரா போடு, ஆத்தி இது வாத்து கூட்டம், பார்த்தா இது ஆளு மட்டம், கேட்டா ஒரு ஆட்டம் பாட்டம், சொல்லுறத கேளு நீ வேற ஊரை பாலு, அன்பரசன் சார் சொல்லுறத கேளு நீங்க வேற ஒரு பாரு அப்படின்ட்டு சொன்னா.
நடுவர் அவர்களே, பாடத் தெரியாதவனுக்குத்தான் பாட்டு ஒரு திண்டாட்டமாக இருக்கும், ஆடத் தெரியாதவனுக்குத்தான் ஆட்டம் ஒரு திண்டாட்டமாக இருக்கும், பேசத் தெரியாதவனுக்குத்தான் பேச்சு ஒரு திண்டாட்டமாக இருக்கும், வாழ்க்கையை வாழத் தெரியாதவனுக்குத்தான் வாழ்க்கை ஒரு திண்டாட்டமாக இருக்கும், வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் என்று சொல்லி, வாழ்க்கை என்பது இன்றைய தினசரி வாழ்க்கை, கொண்டாட்டமே கொண்டாட்டமே என்று சொல்லி அழகாக ரசித்த சூலூர் மக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. வந்தீங்களா? நிறைய பாடல், நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி பட்டிமன்றத்தை அவங்க அணியை ரொம்ப வலிமையேற்றி சிறப்பு செஞ்சுருக்காங்க. அதை விட நீங்கள் ரசிக்கிறது, கைதட்டுறது இன்னும் அவங்களுக்கு ஒரு கூடுதல் எனர்ஜி. அதான் நான் பட்டிமன்றம் தொடங்கும்போது சொன்னேன், நீங்கள் இரு கையிலும் இருக்கணும், இரு கையிலும் இருக்கும்னு சொன்னேன். அதனால தான் அன்னபாரதி அவர்கள் சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். இந்த அன்றைக்கி அருண் மாறி, அந்த அன்றைக்கி அன்னபாரதி அவர்கள். இப்போ இரண்டாம் கட்டம் அவர்கள் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மேடையில் செய்யணும், மேடையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஆர்வத்தில் நிறைய மேடைகளில் பேசி வரக்கூடிய அருமை அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. வாங்க. அன்னை தமிழையும் சிரிப்பை மருந்தாக்கி சிந்தனையை விருந்தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் பெருமகனார் மதுரை முத்து அண்ணன் அவர்களையும் ஆன்ற சபையையும் வணங்கி எனது பேச்சை துவக்குகிறேன். நடுவர் அவர்களே, பஸ் ஏறுனா பர்ஸை காணாம், பார்க்க அழகா இருந்தா நர்ஸை காணாம், கோயிலுக்கு போனா செருப்பை காணாம், ஆஸ்பத்திரிக்கு போனா உறுப்பை காணாம், ஆசிரமத்துக்கு போலாமுன்னா கற்பவே காணாமே, எப்படிங்க இந்த வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும்? வந்து உட்காருங்க, ஒரே பாயிண்ட் முடிஞ்சு வச்சு. என்ன சார் திடீர்னு ஏதோ இன்னைக்கு காலையில் ஏதோ ஒன்று தொலைச்சிட்டாரு போல, காணாமட்டு ஊர் ஊராக ஓடிக்கிட்டு இருக்காரு. நாளையோட எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் தொடங்குதுங்க. 11 வருஷம் வாழ்ந்துட்டீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இஷ்ட தெய்வமா கும்பிட்டது அந்த விநாயகனையும் ஆஞ்சநேயரையும் தான் கும்பிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆச்சோ என்னமோ, இன்னைக்கு நான் கும்பிடாத சாமி இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, இவங்கள்ட்ட சிக்கிக்கிட்டு படுற பாடு. அப்புறம் எப்படி இந்த வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும்னு அவங்க பேசுறாங்க. அண்ணா, வாழ்க்கை கொண்டாட்டம் இருக்குன்னு இத்தனை சாமி காலில் விழுவனா, மனைவி காலில் விழுந்துருங்க. கண்டிப்பாங்க. இருங்க, அப்புறம் அடுத்த பாயிண்ட்டை பார்க்கணும்ல. நீ சொல்ல சொல்ல இங்கிட்டு திரும்ப வேண்டியாயிடுச்சு. அன்னபாரதி சொன்னாங்கல்ல, இவங்க செஞ்ச ஒரு சம்பவம் இந்த 4 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுங்களா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. வந்தவங்க வெளியில வர்றப்ப போன் எடுத்து பேசிட்டு டக்குன்னு வெளியில வந்து காலில் செருப்பை போட்டுக்கிட்டு வேகமா வீட்டுக்காரர் கையை பிடிச்சி கூட்டி போயிட்டே இருந்திருக்காங்க. பின்னாடியே ஒருத்தன் ஒடியாந்துருக்கான், தொங்கு 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 தொங்குன்னு ஒடியாந்துருக்கான். வந்து ஏமா 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 அப்படின்னு, ஏங்க என்னங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏமா என் வீட்டுக்காரம்மா செருப்பை மாற்றி போட்டுட்டு போறியாம்மா, என் வீட்டுக்காரி சண்டைக்கு வரா செருப்பை மாற்றி போட்டு போறியாமான்னு. அப்படியா, தெரியாமல் பண்ணிட்டுங்க அப்படின்னு செருப்பை கழட்டி விட்டு அவங்க கொண்டாந்து செருப்பை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி புருஷனை கேட்டிருக்காங்க. ஏயா நான் தான் மாற்றி போட்டு வரேன், நீயாவது சொல்ல வேண்டாமான்னு. அந்த ஆள் சொல்லியிருக்கேன், நல்லா பாருமா, நான் கோயிலில் பூ கட்டிக்கிட்டு இருந்தவன், உன் புருஷன் அங்கேயே நிற்கிறேன், ரொம்ப சந்தோஷம், எங்கையே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி. வாழ்க்கை இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இங்க இருக்கு, அவங்க ஊர் அங்க இருக்கு, எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? பரவாயில்ல, நல்ல விஷயம் பேசியிருக்காரு. சாப்பாட்டை பத்தி சொன்னாங்க. உண்மையிலே உப்புமா சொன்னீங்களே யூடியூப்ல, அத்தனையும் பார்த்து கடைசியில் உப்புமா தான் போடுவாங்கன்னு. உப்புமாவை போட்டா பரவாயில்லைங்க, ஏதோ கண்ணை மூடிட்டு நம்மளும் வாயில் அள்ளி போட்டு வயிறு நிறைஞ்சிட்டு போயிடுறோம். வாயில் எடுத்து வைக்கையில தான் கேட்பாளுங்க உப்புமா எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குதுன்னு சொன்னா இன்னும் 2 கரண்டி உப்புமா வெப்பாளாட்டு இருக்குது, நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த கரண்டியிலேயே 2 வெப்பாளாட்டு இருக்குது. எப்படித்தான் மனுஷன் நிம்மதியாக வாழ்றது? இந்த வாழ்க்கை கொண்டாட்டம்ங்கிறது எங்கேயுமே போய் திரும்பி பார்க்க முடியலையே, நினைச்சு நிம்மதியாக வாழ்றதுங்கிறது இல்லையே. அதனால தான் அப்பவே பாடிட்டு போனேன், எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை, யாராரோ வந்தாங்க என்னென்னமோ சொன்னாங்க, என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ணு, நிம்மதி இல்லை மனுஷனுக்கு, நிம்மதி இல்லை. இப்படி போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது எங்கெங்க இருக்குது? ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது அப்படி சொல்ல முடியுங்களா? பேசுறதுக்கு எதை வேணாலும் பேசிட்டு போக கூடாதுங்க. ஒரு வீட்டில் 3 குழந்தை இருந்திருக்குங்க. அந்த 3வது குழந்தை கேட்டிருக்குது அவங்க அம்மாட்ட, ஏம்மா நான் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப நீங்க என்னமா நினைச்சீங்க, ஆம்பளை புள்ள வேணும்னு நினைச்சீங்களா பொம்பளை புள்ள வேணும்னு நினைச்சீங்களான்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்ன, நான் ஒண்ணுமே கேட்கல, ஒப்பங்கிட்ட குளிக்கல துண்டு எடுத்து கொண்டாந்து கொடுன்னு தான் கேட்டேன், அதுக்குத்தான் நீ வந்திருக்கிற, 3வதா என்ன வேணும்னா நான் எதுவும் கேட்கல அப்படின்னு.
உலகத்திலேயே கொரோனா காலத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம், பணம், காசு இருந்தாலும் கூட நிம்மதி இல்லாமல் செத்து போன மனிதர்கள் இருக்காங்க. உலகத்துக்கே இனிப்பு வழங்கியவர் இருட்டுக்கடை அல்வா. அந்த ஓனர் கொரோனா வந்துருச்சு, உறவுகள் ஒதுக்கிடுவாங்க, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு பயத்திலேயே ஏங்கி தற்கொலை பண்ணி செத்து போனார். அப்படின்னா இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வளோ பெரிய பதட்டத்தை கொடுத்துருக்குதுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து கொண்டாட்டமே கிடையாது. நீங்கள் 2 புள்ள பெற்றாலும் 2 வாக்கள் இருக்கானுங்க. பெரிய மகன் மேலே வீதியில் இருக்கான், சின்ன மகன் கீழே வீதியில் இருக்கிறான். பெத்த தாய் தகப்பன் நடுவீதிக்கு வந்துட்டான். அப்புறம் இந்த வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டமான சூழலுங்க. 1 மணி நேரத்துக்கு இன்னைக்கு உலகத்தில் 117 பேர் தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க. அப்படின்னா இது எப்பேற்பட்ட வாழ்க்கை? இந்த வாழ்க்கை எங்கே கொண்டாட்டமாக இருக்குது? தட்டினால் தங்கம் கிடைக்கும், வெட்டினால் வெள்ளி கிடைக்கும், இடித்தால் இரும்பு கிடைக்கும்னு சொன்னான். ஆனால் படித்தால் வேலை கிடைக்குங்கிறது யாருக்காவது உறுதி சொல்ல முடியுதா? வேலை இல்லாமல் இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்குது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லைங்களா? பேச்சுன்னா இப்படி இருக்கணும். இவங்க வாத்து வாத்து பாட்டு என்னென்னமோ வந்துச்சு நிறையா. ஆனால் பரவாயில்ல, இங்கே எல்லாருமே ஒரு அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. அது அவளை நீட்டி பேசுறதுக்கு காரணம் உங்களுடைய ரசிப்பு. நீ கைதிட்டி இருந்தனால சில இடங்கள் அவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டாங்க. ஐயா அவர்கள் தனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து மேடையில் சொல்லு, எளிமையாக, ரொம்ப பகட்டு இல்லாமல், அதை தான் நிறைய பேர் ரசிப்பாங்க. சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 120 பேர் தற்கொலை பண்ணுறாங்க. இதை நம்ம பார்த்து பேச வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு நாள் சொன்னார், ஒரு நாளைக்கு 120 பேர் தற்கொலை பண்ணிட்டான் போது கீழே ஐயோயோன்னு இருக்கும் சவுண்டு. அதை கேட்டு ஒருத்தன் தற்கொலை பண்ணியிருக்கான். அப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கொரோனா வந்து பெரிய பெரிய மனிதரை கூட பதட்டத்தை உண்டு பண்ணிச்சு. 7 லட்ச ரூபா தாரேன் சார், எனக்கு ஒரு சிலிண்டர் மதுரையில் வாங்கி கொடுங்க சார், ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் கிடைக்கல. பாருங்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான் சொல்லுவேன் மேடையில் அடிக்கடி. காப்பீட்டை ஓனர் 1800 கிளைகள் உலகம் முழுவதும். அவர் பாருங்கள், டிரைவர் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஆற்றுல குதிச்சு இறந்து போயிறார். எது? தன்னம்பிக்கை இல்லாமல். ஆனால் அவங்களுடைய மனைவி அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு ஒரே வருஷத்தில் 1200 கோடி கடனை ஒரே வருஷத்தில் ஆளுமை செஞ்சு மேனேஜ்மெண்ட் பண்ணி சமாளிச்சிருக்காங்க. அதனால் சொன்னார், மன இருக்கு அதிகமாகிடுச்சு சார், உலகத்திலே மன அழுத்தம் இல்லாமல் இதே நோய் வராதுங்க 2 பேர்னு சொல்லி எனக்கு பிடிச்ச தென்கட்சி சுவாமிநாதன் சொல்வார். யார் அந்த 2 பேர்னா, இந்த நரிக்குறவர் சகோதருக்கு மனநோய் வந்ததில்லை அப்படின்வார். என்னென்னா, ஒரு பறவை ரொம்ப நேரம் குறிப்பார்த்து அது கீழே விழுந்து சுட்டு கீழே விழுந்தால் எவ்வளோ சந்தோஷத்தில் போய் எடுப்பாரோ, அந்த பறவை பறந்துட்டாலும் அதே சந்தோஷப்படுவார். ஆஹா, அழகாக பறக்குது. சமநிலையில் மனசை வச்சுக்கிறார். ஒரு சந்தோஷம் கிடச்சுன்னா துள்ளி குதிக்கிறதும் கிடையாது, சோகமான ஒரு நிகழ்வு நடந்தோன்னே தோன்றதும் கிடையாது. 2ஐயும் சமத்தில் வச்சுக்கிற போது அவருக்கு இதே நோய் கிடையாது. இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது தெருவோரம் கிடக்கிற மனநோயாளி. அவனை கூப்பிட்டு கேளுங்களேன், என்னையா நீ ரோட்டில் படுத்திருக்கா, யார் முதலமைச்சர் தெரியுமா? நான் தான் அப்படின்வான். அப்போ என்ன, உலகமே நான் தாங்க. என்ன இப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்கிறதான் சரிங்கிற மாதிரி நியாயமான மாதிரி வாழ்ந்து பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்களேன், நீங்கள் கொண்டாட்டமாக வாழ முடியும். அப்படி இல்லாட்டி இந்த கொரோனா காலகட்டம் மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் பதட்ட நிலை வந்துச்சு. அதுங்க ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு 50 பேர் தான் அலவுடு. சட்டரை ஓப்பன் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நிற்கிறாங்க. வாங்க 23, 40, 50 சட்டரை முடிட்டா மாப்பிள்ளை வெளியே கிடக்க. ஹலோ, நான் தாங்க வேட்டி கட்ட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, போயா டயத்துக்கு வரணும் போயா அப்படின்ட்டு ஐயரை வச்சு கட்டி என்ன செய்ய சொல்கிறீங்க? எல்லாமே நெருக்கடியாக இருக்குது சார். அதே கொரோனா டயத்தில் எங்கள் ஊரில் 48 அந்த பஸ்ஸில், பெரியார் பஸ்ஸில் ஒரு டெட் பாடி அப்படி படுக்க வச்சு மூக்கில் பஞ்சை வச்சு அப்படியே கொண்டு வந்தாங்க. கண்ட்ரைட் படபடன்னு வேர்த்துச்சு. ஏற்கனவே அவர் கொஞ்சம் பாவம் ஹார்ட் பேஷண்ட்டு. அப்படியே சார் என்ன சார் வந்தவங்க கேட்குறேன், என்னங்க டெட் பாடியை பஸ்ஸில் வச்சு கொண்டு தனியாக ஆம்புலன்ஸில் கூட்டு வேண்டியானே அப்படின்னுக்கு டெட் பாடியே எழுந்திரிச்சு போயிடுச்சு. நான் தான் சார் மாஸ்க் வாங்க காசு இல்லாமல் பஞ்சை மூக்கில் வச்சுட்டு வந்தேன். ஓ, இறங்கியா வேலைத்தாள் நீ வாடி என்ன அப்படி இதெல்லாம் நடக்கும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொரோனா திண்டாட்டம்னு பேசுகிறீங்களே, அந்த திண்டாட்டத்துக்குள்ளே எவ்வளோ கொண்டாட்டம் நடந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? எங்கள் வீட்லேயே எங்கள் கொரோனா வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சளையும் வேப்பிலையும் வாசலை வச்சா வராதாம்ல, அவ்வளோ ரிஸ்க் எடுக்காதம்மா. காலையில் என்ன செஞ்ச உப்புமா, அதை எடுத்து வாசல் வைமா, அந்த கொரோனா எங்கே கோச்சிட்டு போகுது மட்டும் பாருமா. இப்படி இக்கட்டான சூழலையும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டுங்கள். என்எஸ் கிருஷ்ணன் ஒரு காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே விழுந்து கிடக்காரு. கார் இப்படி கிடக்கு, அவர் ஒரு மரத்தில் இப்படி படுத்துருக்கார், ரத்தமாக இருக்குது. அந்த பக்கம் வந்தவங்க கேட்குறான், ஐயா என்னங்க என்னாச்சு? இந்த நேரத்தில் தான் அவர் எவ்வளோ பெரிய நகைச்சுவையாளர், அவருக்கு ஏன் செலவு வச்சுருக்காங்க நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த நேரத்தில் அப்படி பேச முடியுமா? கார் அப்படி கிடக்கு, ஆக்சிடென்ட் ரத்தத்தோடு இருக்கார், மரத்தில் படுத்திருக்கார். என்னாச்சுங்கன்னு சொல்கிறார்,
ரொம்ப தூரம் வந்தேன் தம்பி, டயர்டாக இருக்குன்னு கார் ஒரு பக்கம் ஓய்வு எடுக்குது, நான் ஒரு பக்கம் ஓய்வு எடுக்கிறேன். அவன் மொத்தமாக ஓய்வு எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டான். இப்படி இருக்கணும் சார். எந்த சூழலில் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டால் நாங்கள் கொண்டாட்டமாக இருக்க முடியும் என்று சொல்வதற்குத்தான் பூவனா அவர்கள் வருகிறார்கள். பூவனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம், அதே மாதிரி மேடையில் நிறைவாக பேசுகிறாங்க. நல்ல கரகோஷம் கொடுக்கும், பாராட்டுங்க. தென்றலோடு பிறந்தவளே, தென்மதுரை அடைந்தவளே, காலமெனும் காற்றாற்றில் கரையேறி வந்தவளே, உயிரிழத்தில் மாலையிட்டு மெய்யலத்தில் பூந்தவளே, வல்லினத்தில் உரமேற்றி வாழ் கொடுத்த தன்மகளே, இடியனமாய் நிற்கின்ற பல பேரை படையனமாய் மாற்றி என் போன்றோரை பேசவும் வைத்த பைந்தமிழே, உன்னை முதலில் வணங்குகின்றேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பு ரசிக பெருமக்களுக்கு அடுத்த வணக்கம். கைத்தட்ட 4 பேத்துக்கு ரொம்ப நன்றிங்கக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நகைச்சுவை நாயகராக வீட்டிருக்கும் நடுவர் அவர்களே, எப்போதும் ஜாலியாக இருக்கும் என் அணியினரே. நல்ல வழிக்கு அந்த வார்த்தை உபயோகப்படுத்தும் போது கவனமாக உபயோகப்படுத்தணும். எப்பவெல்லாம் அடுத்தவங்க ஜோலியை முடிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் எதிர் அணியினரே, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு ஜோலியை முடிக்கிறதுவே ஒரு ஜோலியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் ரசிக பெருமக்களாக உங்களையும் வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன். ஓ, இனிமேலும் தொடங்கவே போறீங்களா? நான் வணக்கம் சொல்லி முடிக்க போறீங்கன்னு நினைச்சேன். நாங்க எப்பவுமேங்க இந்த வளவள கொலகொலனால பேச மாட்டோம். நச்சுன்னு 4 பாயிண்ட் தான். சரிங்களா? இந்த டென்ஷன், இந்த பிபி, இந்த பிரச்சனை பேசுறவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? இவங்களெல்லாம் கொண்டு போய் நயன்தாரா பக்கத்திலேயே உட்கார வச்சாலும் புலம்பிட்டு வர ஆளுங்க இவங்க எல்லாம். ஏன் தெரியுங்களா? இவங்க புலம்புனாம நயன்தாராவும் புலம்பு விட்டு வந்துருவாங்க. ஆமா, டே பாருடா விக்னேஸ்வரன் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு, நயன்தாரா கூட பேசலாமா? எங்களெல்லாம் விட்டு பாருங்களேன். நாங்களே நயன்தாரா ஒரு செல்ஃபி எடுத்துட்டு முடிஞ்சா விக்னேஸ்வரன் நம்பர் ஆட்டையும் போட்டு வந்துடும் நடுவர்களே. அப்படிப்பட்ட ஆளுகளை நாங்க தெரியுங்களா? ஏங்க நாங்க என்னங்க சொல்றோம், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? முதல்ல நீங்க ஏதாவது நம்பர் ஆட்டை போட்டு வருவீங்க, இவங்க எல்லாம் போனவே ஆட்டை போட்டு வந்துருவாங்க. நடுவர்களே, அவங்க என்ன சொல்றாங்க, பள்ளி எடுப்பா இல்லைன்னு அவங்களாம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் பேசுற சொல்லி எடுப்பா இருந்தா போதும் நினைக்கிற நடுவர்களே. அவங்கெல்லாம் பூனை குறுக்க போன சகுனம் பாக்குற ஆளுங்க, நாங்கெல்லாம் பூனைக்கே சகுனம் சரியில்லைன்னு நினைக்கிற ஆளுங்க. எங்க ஒண்ணும் இல்லைங்க, எங்க கையில 100 ரூபாய் இருந்தா இந்த பாயிண்ட்லாம் காலண்டர்ல படிச்ச மாதிரி தெரியுது. என்ன காலண்டர் எழுதிருப்பாங்கல்ல நடுவர்களே. எங்க ஒண்ணும் இல்லைங்க, எங்க கிட்ட 100 ரூபாய் இருந்தா வச்சுக்கோங்களேன், மத்தியானம் ஃபுல் மீல்ஸ் பிரியாணி சாப்பிடலாம் நினைப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ சைடிஸ் வாங்க காசு இல்லையேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க ஆளுங்க அவங்கெல்லாம். அவங்க கிட்ட போய் நம்ம எப்படிங்க கொண்டாட்டம் பேச முடியும்? அன்னைக்கெல்லாம் 10 ரூபா இருந்தா 10 பேர் வயிறார சாப்பிடலாம் சார். அன்னைக்கு ஒருத்தர் ஹோட்டலில் இன்னைக்கு எட்டி பார்த்தேன், அதுக்கு 80 ரூபா பில் போட்டாங்க. எட்டி பார்த்ததுக்கு ஒருத்தர் அப்படின்னு மோந்திருக்கேன் 120 ரூபான்னு இருக்காங்க. அப்படின்னா எப்படி மாறிடுச்சு பாருங்க. இதாங்க சோகமான சூழல். என்னவோ அருண் சொன்னாரு, 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. எங்க இன்னும் ராமராஜ காலத்து சட்டையவே போட்டுட்டு இருந்தா எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும்னு நான் கேட்கறேன்னு. ஒண்ணு இல்லைங்க, நம்ம தலை அஜித் மாதிரி டிப் டாப்பா ஒரு சட்டை போட்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு போட்டோ மட்டும் புடுங்கினவர்களே, எத்தனை பொண்ணுங்க லைன்ல வந்து நிப்பாங்க தெரியுங்களா? லைன் வந்தா லைன் கடிச்சு போறாத நம்மள. ஆனா அதெல்லாம் தெரியாம இங்க சும்மா என்னமோ யாருக்கு பொண்ணு கிடைக்கலன்னு. ஆனா அது யார் வேணா சொல்லலாங்க. அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் இங்க பெரிய கொடுமையா இருக்குது. என்னமோ அண்ணா சொன்னாங்க யாருக்கு வேலை இல்லை. ஏங்க ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு வாங்க, நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். திருப்பூர் எப்படிப்பட்ட ஊருங்க? உலகத்துக்கே உழைப்பை கற்றுக் கொடுத்த ஊர் இல்லைங்களா நடுவர்களே? படிச்சவனுக்கெல்லாம் ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கெல்லாம் நைட்டி கம்பெனின்னு இருந்ததுன்னா அது எங்க ஊர் திருப்பூர் தாங்க. உண்மையிலே அது பாராட்டலாம். ஏங்க ஒன்றும் வேலையெல்லாம் இல்லாம இல்லைங்க. நீங்க வாங்க முதல்ல கிளம்பி 3 வேளை சோறு, டெய்லி 800 ரூபாய் சம்பளம், எங்க போனாலும் கிடைக்காது நடுவர்களே. சரிங்களா? அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். இங்க வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, சும்மா புலம்பிட்டு இருக்காங்க. ஏங்க இந்த நாட்டுல என்ன தெரியுங்களா, எப்பயுமே கொண்ட போடாத மாமியாரும் சண்டை போடாத மருமகளும் நல்லா வாழ்ந்ததே சரித்திரமே இல்லைங்கக்கா. உண்மையா இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்ல எல்லாம் பாருங்க, டெய்லியும் மாமியார் பிரச்சனை தான். நானும் எப்படா எங்க மாமியார் தனி கொடுத்த வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஒன்றும் முடிஞ்சபடியே இல்லை நடுவர் அவர்களே. ஆனா உங்க அன்னபாரதியை பாராட்டலாம். எப்படிங்க? அன்னபாரதியெல்லாம் மாமியாரோட சண்டை போட்டதே கிடையாது. உண்மைங்களா? மாமியார் இருந்தா தானே கல்யாணம் ஆகி 4 நாள்ல ஜோலி முடிச்சு போச்சுல. அந்த கொடுப்பட எனக்கு கிடைக்கலையேக்கா. உங்கெல்லாம் பட்டிமன்றத்துக்கு கூட்டு போனா எங்க ஒன்றும் இல்லைங்க. எங்க முதல் நாள் முருங்கைக்காயில பொரியல் பண்ணினேன்.
நல்லா இருந்தா சாப்பிடலாம், இல்லை எடுத்து வைக்கலாம். இல்லை எங்கள் மாமியார் வந்து கேட்குது, ஏண்டி முருங்கைக்காயில் பொரியலா பண்ணுனேன், ஏன் குழம்பு வச்சா என்ன குறைஞ்சா போயிடுவேன்னு கேட்குது. சரி, அடுத்த நாள் தான் அந்த குழம்பு கேட்டுதுன்னு சொல்லி முருங்கைக்காயில் குழம்பு வச்சா, ஏண்டி முருங்கைக்காயில் குழம்பா வச்சா ஏன் கூட்டு வச்சிருக்கலான்னு கேட்குது. நான் அப்போதாங்க ஒன்று நினச்சேன், கையில் இருக்கிற கரண்ட்லேயும் 4 போட்டா என்ன அந்த அம்மாவை நினச்சி நடுவர் அவர்களே. என்னங்க நான் மனசுக்குள் நினச்சேன், எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட மட்டும்தான் தெரியும், சமைக்க தெரியாது. இப்போ சமைச்சு வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிடணுமா இல்லையா? அதனால ஏதாவது ஒரு பிளான் இருந்தால் அன்னபாரதி கிட்ட கேட்டு போலான்னு இருக்கு நடுவர் அவர்களே. குடும்பத்தில் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு. என்னங்க ஒன்னே ஒன்று தாங்க இன்னைக்கு, பழைய ரிமோட்டும் கட்டின வீட்டுக்கார் ஒன்று எப்படி தெரியுங்களா? ஏன்னா எப்பயுமே பழைய ரிமோட்டை அப்பப்போ வேலை செய்யாது, கீழே 2 தட்டு தட்டுனா வேலை செய்யும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரும் 2 தட்டு தட்டுனா எப்பயுமே வேலை செய்வாருங்க. கல்யாணம் ஆன புதுசுலையெல்லாம் நான் தக்காளி சாப்பாடு செஞ்சாலும் பிரியாணி மாதிரி இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாருங்க அவர்களே. எப்படிப்பட்ட வீட்டுக்காரர் தெரியுங்களா எனக்கெல்லாம் கிடைச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, தயிர் சாப்பாடு செஞ்சாலும் பிரியாணி மாதிரி இருக்குன்னு சாப்பிட்றாருன்னா நாங்களாம் வாழ்க்கை எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் தெரியுங்களா? பார்க்கலாம். இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா கோயில அர்ச்சனையே இல்லை நடுவர் அவர்களே. சரிங்களா? இன்னைக்கு சாமிக்கு அர்ச்சனையே இல்லைங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம். காதலிக்கும் போது பசங்கெல்லாம் பொண்ணு பின்னாடி போவாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி எல்லாம் தன் புருஷ பின்னாடி போவாங்க. எப்படி தெரியுங்களா? இந்தாங்க ஹேண்ட்பேக்கை பிடிங்க, இந்தாங்க என் பிள்ளைய பிடிங்கன்னு சொல்லி போனா அதுதாங்க வாழ்க்கை ஒரு சக்கரம். வாழ்க்கையில் என்னைக்குமே பிரச்சனை தாங்க. நாளை ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேங்க. சரிங்களா? என்னைக்குமேங்கக்கா சத்தியமாக சொல்கிறேன், டயத்துக்கு ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ வீட்டு வேலை செஞ்சுட்டு போகிறோம். அன்னைக்கு ஒரு நாள் பாருங்க, பிரின்சிபால் நிற்க வச்சு அத்தனை சத்தம் போட்டார். நான் சொன்னேன், சார் இங்கே பாருங்கள், எது இருந்தாலும் தனியாக கூட்டி போய் திட்டுங்க, எங்கள் வீட்டுக்காரங்க கூட இப்படி திட்டினது கிடையாது, நீங்கள் இப்படி திட்டாதீங்கன்னு சொன்னேன். அவர் கண்டபடி இங்கிலீஷ்லேயே பேசினார். சரி, நமக்கு என்ன அரைகுறை இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டு போயிட்டேன். இருந்தாலுங்க ஒரு அழுகாட்சி வந்துருச்சு. நம்மெல்லாம் யாரு, சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்ட ஆள். அப்படியே வந்த பாருங்க, ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்தா, மிஸ் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, தேங்க்யூடா தம்பி. மிஸ் இந்த பிங்க் சாரியில் ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு சொன்னான் பாருங்க. அதில் கிடைச்ச மகிழ்ச்சி எங்கே தெரியுங்களா கிடைக்க சொல்லுங்க. வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம ஒரு ட்ராவல் மாதிரிங்க, பயணம் மாதிரி. வாழ்க்கையில் ரோட்டில் போகும்போது ரெட் சிக்னல் வந்துட்டே தாங்க இருக்கும், அது மாதிரி பிரச்சனையும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை தாண்டி கிரீன் சிக்னல் நோக்கி போகிறோம் இல்லைங்களா, அங்கே தாங்க சந்தோஷம் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ பார்த்தா ரெட் சிக்னல் பார்த்து நின்றுட்டே இருப்போமா சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு பிள்ளையை பெற்றெடுப்பது கூட சுமையாகத்தான் தெரியும். ஆனால் நாம் அதை சுமையா பார்க்காம சுகமா பார்க்கறதுனால தாங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசே கிடைக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். நடுவர்களே, நான் இப்படி சொல்றேன், எப்பயுமே வாழ்க்கை எப்படி தெரியுங்களா, நம்ம இட்லி மாதிரி இருக்கணுங்க. நம்மளை உள்ள தூக்கி போட்டாலும் எந்திரிச்சு மேலே உப்பி வரும் இல்லையா, அதுதாங்க வாழ்க்கை. நம்ம பூரி மாதிரி இருக்கணுங்க, எண்ணெயில் தூக்கி போட்டாலும் மேலே உயர்ந்து வரோம் இல்லையா, அதுதாங்க வாழ்க்கை. புரோட்டா மாதிரி எத்தனை அடி அடிச்சாலும் தாங்கி நிக்கிறோம் இல்லையா, அதுதாங்க வாழ்க்கை. எப்பயுமே நம்ம வாழ்க்கை ஃபில்டர் காஃபி மாதிரி சும்மா கமன் மணக்குங்க. இதுதாங்க வாழ்க்கையில சந்தோஷம் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். எது ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? என்னங்க வாழ்க்கை ரொம்ப வாழ்றது ஈஸிங்க. எப்பயுமே ஆல் இஸ் வெல் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இவங்கள மாதிரி புலம்புறது டென்ஷன்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு யாருக்குங்க பிரச்சனை இல்லை. நீங்க தான் ரொம்ப புலம்புற மாதிரி தெரியுது. எனக்கு பிறக்கிற குழந்தை எல்லாமே எப்படி தெரியுங்களா பிறக்குது, முதல்ல குவான்னு பிறக்கும், இன்னைக்கெல்லாம் ரூபா நடுவர் பிறக்குது நடுவர்களே. இன்னைக்கு கேஷ் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏங்க நீங்களாம் கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, அதைத்தாங்க நாங்க கேட்க வரோம். வாழ்க்கை எப்பயுமே வாழ பழகிக்கணுங்க. எப்பயுமே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அது எப்பயுமே சந்தோஷம். அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கை தாங்க கஷ்டம்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க ஒரு முடிவு எடுத்து வந்திருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அவ்வளோதான். போட்டு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. கிராமத்தில் ராஜநாராயணன் சொல்லி மிகச்சிறந்த எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவர் சொல்கிறார், ஒரு பேச்சு ஒரு ஆளை மாற்றிட பண்ணுறார். பேச்சுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குன்றார் சார். கே ராமசாமின்னு சொல்லி ஒரு பாடகர், அவர் ஒரு ப்ரொடியூசர் அந்த பாட்டை பாட வேணாம்னு சொன்னார். நான் இனி பாட மாட்டேன்னு ஒரு வரி.
இதை நீங்கள் பாடாதீங்க, அந்த வரியினுடைய தொடக்கமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொன்னார். இல்லை அது கதைக்கு அவன் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த பாட்டை பாடினார். நான் இனி பாட மாட்டேன்னு சொல்லி பாடினார். அதுதான் அவருக்கு கடைசி பாட்டு. டிஎம் சவுந்தரராஜன் ஒரே வருஷத்தில் 40 படங்களுக்கு பாடினவர். அவருக்கு 2 பாட்டு பாரு எப்படி அமைஞ்சிடுவான் ஒரே படத்தில், ஒருதலை ராகத்தில் அமைஞ்ச பாட்டு. நான் ஒரு ராசி இல்லா ராஜா. அதுக்கு அடுத்த பாட்டு என் கதை முடியும் நேரம் இது. இந்த 2 பாட்டு தான் அவர் கதை முடியறதுக்கு நேரமாகிடுச்சு. பாருங்கள், சின்ன சின்னது சொல்கிறோம், அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வலிமைன்னு சொல்லி. கே தங்கவேலு தனக்கு கொஞ்சம் சின்ன நெருக்கடி, பண வசதி இல்லாதப்ப என்எஸ் கிருஷ்ணன் போய் கேட்டார், ஐயா கொஞ்சம் ஏதாவது நீங்கள் தான் எல்லாருக்கும் உதவிங்க, கொஞ்சம் கொடுத்து உதவுங்க. நடிகர் தங்கவேலு அவர்களுக்கு என்எஸ் கிருஷ்ணன் ரூபா கொடுக்கும்போது சொல்கிறார், என் லட்சுமியவே உனக்கு தாரணான்னு சொல்லி கொடுத்தார். அதோடு என்எஸ் கிருஷ்ணன் வாழ்க்கை இறங்கி கே தங்கவேல் கூட்டினார். இப்படி அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் நம்மளை, அதனால தான் அவர் தங்கவேல்லாம் படங்களில் நெகட்டிவாக வார்த்தை பேச, நீ விளங்காமல் போயிடுடா, ஒன்றுக்கு மேலே ஆயிக்கலாம் போயிடும் வார்த்தையே பேச மாட்டார். அது மாதிரி பாசிட்டிவாகவே பேசி பாருங்களேன் சார், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயத்த, அது உளவியல் படி அது உண்மை. இப்போ தெருவில் ஒருத்தர் நடந்து வரான், கேட்குறாங்க என்ன அப்பலா ஒரு மாதிரியா வரா, என்னாச்சு உடம்புக்கு அப்படின்வான். ஆனால் அவன் நல்லா தான் வந்திருப்பான். அடுத்த தெருவில் போனோன்னா என்னாச்சு மாப்பிள்ள திடீர்னு ஆஸ்பத்திரிக்கா போகிறா அப்படின்வான். ஆஸ்பத்திரிக்கா? அவன் கல்யாணத்துக்கு போகிறோன்னு போய் 3ஆவது தெருவில் போனோன்னா அவன் சொல்லியிருக்கான், போயிடுவான் மாப்பிள்ள, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணவா. 4ஆவது தடவை விழுந்துட்டான். அது உண்மையிலேயே நம்மளுக்கு உடம்பு இல்லை. நல்லா வந்தவனை கூட வார்த்தையினால் அவனை நோயாளியாக ஆக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தன் சோர்வு ஆஸ்பத்திரிக்கு போகிறவனை நான் அப்பல டிப்டாப்பாக கிளம்பிட்டா, எது கோயிலுக்கா? இல்லைம்மா அப்பல ஆஸ்பத்திரிக்கு. அடுத்த தெருவில் என்ன மாப்பிள்ள எதுவும் பொண்ணுன்னு பார்த்துருக்கியா, என்ன இன்னைக்கு ஜம்முன் இருக்க, உண்மையிலே ஆஸ்பத்திரி போனேன் திரும்பிட்டேன் சார். அந்த வார்த்தையோட வலிமையை பாருங்கள். அது மாதிரி சொல்லுங்கள் சார், வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. ஆனால் என்ன ஆகுது, இன்றைக்கி ஒரு அம்மாலாம் மண்வெட்டி எடுத்துகிட்டு கொல்லை பக்கம் போயிருக்கு, குழிப்பணியாரம் செய்யறதுக்கு. இப்படி ஆளை வச்சுக்கிட்டாங்க. என்ன செய்ய? ஆறு இந்த திண்டாட்டம் கோஷ்டி. அவங்களுக்கு தான் அந்த சுமை தெரியும். தினந்தோறும் நடக்கிறது வீட்டில் பாருங்களேன். அதாவது இந்த பெண்களுக்கு சமைக்க தெரியாட்டி சமாளிக்க தெரியும். என்னடியே சாப்பாடில் சால்ட் அதிகமாக இருக்கு, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். பார்த்தீங்களா சார்? இடியாப்பம் கேட்டிருக்கு, ஒரு இடியாப்பம் கேட்டிருக்காரு. அந்த அம்மா ஒரு இடி இடிச்சுட்டு ஆப்பத்தை வச்சுட்டு போயிருக்கு, இந்தாங்க இடியாப்பம். எவ்வளோ உங்களுக்கே கோவம் வருதுன்னா, அப்போ அனுபவப்பட்டவருக்கு எப்படி கோவம் வரும் யோசிச்சு பாரு. என்னடி மீனில் கல்லாக இருக்கு, மீனை நல்லா கழுவிட்டு குழம்பு வைக்கும். எதுக்கு கழுவ? அதுதான் தண்ணிக்குள்ளியான்னு இருக்காது. அப்போ படித்த விளைவு எப்படி சமாளிக்க பாருங்களேன். முடியுமா சில இடத்துல? ஏன்டி இன்னைக்கு சாப்பாட்டுனால வெள்ளை விளையேறு இருக்குது பளிச்சுன்னு என்ன செஞ்சேன், கொஞ்சம் சொட்டு நிலம் போட்டேங்க. ஆனால் உண்மையில் அன்னபாரி சமையல் பிரமிச்சிருவீங்க. சாம்பார் மணக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தது அன்னபாரி வீட்டில் தான். மணக்குது. என்னம்மா செஞ்ச அப்படின்னா, சாம்பார் இறக்கி வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடுவீங்க, இப்படி சாப்பிட்டேன். என்ன சொல்கிறேன்னா, வேடிக்கைக்காக சொல்கிறதில்ல. ஒரு காலத்தில் உணவு முறை இல்லாதனால தான் எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியே போகாமல் 88 வயசு நான் பெருமையாக மேடையில் சொல்கிற மாதிரி இப்போ உள்ள நான் சொல்ல முடியல. பார்த்தீங்களா, நானும் கிராமத்தில் நீஞ்சி குளிச்சவேன், மரத்தில் ஏறினவேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி நானும் ஒரு 6-7 மாத்திரை சாப்பிட்ற மாதிரி காலம் வந்ததுனால திண்டாட்டம்னு சொல்கிறாங்க. கலராக நாங்கள் மிட்டாய் சாப்பிட்டோங்க சின்ன. உண்மையிலே அந்த கையில் அந்த 5 கலரும் அப்படி ஒட்டிக்கிறோம். சவு மிட்டாய் வாட்சி கட்டி விடுவாங்க, 50 பைசான வாட்சி, 4 ரூபாய்க்குனா மோதிரம். அதெல்லாம் நான் கலட்டாமல் படுத்திருப்பேன் பெருமையாக. 450 எறும்பு மொச்சிக்கிட்டுருக்கேன். இனி எங்கள் அப்பா 1 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒவ்வொரு எறும்பாக அடித்து கொள்வது அவர் வேலை பாவம். இதை போய் கட்டிட்டு படுத்திருக்கானே அப்படின்னு. இப்படிலாம் நாங்கள் மிட்டாயோடய வாழ்ந்த வெள்ளைக்கட்டியை சாப்பிட்டோம், அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா எப்படி ஆகி போச்சுன்னு. இன்றைக்கி எங்கள் திண்டாட்ட வாழ்க்கையில் அன்னைக்கு கலர்களாக மிட்டாய், இன்னைக்கு கலர்களாக மாத்திரை. சாப்பிட்டு முடிச்சு நம்ம தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்க, அப்படியே திண்ணையில் உட்காந்து ஒரு வெத்தலை வாக்கு அப்படி எடுத்து வெத்தலை பெட்டியை திறப்பாங்க. இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸில் மாத்திரை பெட்டியை திறக்கிறான். இது 3 சுகருக்கு, இது பிபிக்கு, இந்த மாத்திரை, இது 2 எங்கே வச்சுட்டு ஞாபக சக்திக்கு இந்த மாத்திரை. அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது கண்ணதாசன் ஒரு மெடிக்கலை பார்த்துட்டு சொன்னாராம், இத்தனை மருந்துகளா அப்படின்னு சொல்லாமல் இத்தனை நோய்களா அப்படின்ட்டுருக்கார். பார்த்தீங்களா, யோசிச்சு பாருங்கள். டாக்டரை போய் உட்கார்றான், போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் 1 வாரமாக கண்ணு மங்களாவே தெரியுது. உனக்கு 1 வாரம் இல்லை 4-5 வருஷமாவது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்? நான் வக்கீல்ப்பா. டாக்டர் அங்கே ரூமில் இருக்கார், அங்கே போய் பாரியா அப்படின்னு. அவங்க காலிமில் அமுக்கி கிரு நமக்குன்னு டாக்டர் வந்திருக்கார். இப்படி பார்த்துருக்கேன். என்ன ஒரே கூட்டம், ஒன்றுக்கு ஒன்று நெருக்கா வரிசையில் இல்லைங்கப்பா, நான் 5 பேரும். இவன் திரும்பி ஒரு ஆள்கிட்ட நிற்கிறான். டாக்டருக்கு 5-5 தர்ற வியாதி. போயிட்டு உனக்கு கண்ணு மங்களம் தெரியுதா? சரி, இப்போ ஒரு மருந்தை ஊற்றுறேன் கண்ணில்.
எரிச்சலாக இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு மட்டும் சொல்லு. சரிங்க டாக்டர், படியா மல்லாக்கு படியா ஊற்றிருக்காரு, எப்படி இருக்கு, நல்லா இனிப்பாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இவருக்கு எழுதியா வாயில் ஊற்றி விட்டுருக்காரு. இந்த டென்ஷன் நம்மளுக்கு வேணுமா சார்? நம்மளே நம்ம நோயை சரிப்படுத்திக்கிறோம்னா மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, இயல்பாக இருங்க. சாக்ரடிஸ் உலக தத்துவ நாணின்னு சொல்கிறோமே, அந்த சாக்ரடிஸ் அப்படி ஷாப்பிங் மாலில் போய் போகிறாரு, அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. என்னங்க ஒன்றுமே வாங்கலை, இத்தனை பொருள் இல்லாமல் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நான் பார்த்து கொண்டேன். பார்த்தீங்களா? தேவையில்லாத ஒன்றை நீ வாங்கினால் நாளைக்கு தேவையானவற்றை நீ விற்க வேண்டி வரும். அதனால தான் அவர் சாக்ரடிஸ். பார்த்தீங்களா? போயிட்டு இப்படி வந்திருக்கார் பாரு. அது மாதிரி இருக்க முடியுமா? சும்மா சார் 10 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கவனுக்கு 6க்கு 2 தான். அன்றாடு வேலைக்கு போய் 150 ரூபா சம்பாதிக்கணும், 6க்கு 2 தான் இறந்த பின்னாடி. அவர் பெரிய கோடீஸ்வரருங்க. 42க்கு 83 ஒரு குழியை வெட்டுங்க. அப்படியே சொல்ல போகிறோம், ஒன்றும் கிடையாது. அதனால் இருக்கும்போது சார் எல்லா சீவராசிக்கும் எப்படி வாழ்க்கை ரசிக்கணும்னு தெரியுது சார். குருவி அது வாட்டு கலகலன்னு போகுது, மைனா பறந்தாலும் சந்தோஷமாக. எங்கேயாவது குருவி ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுதா? ஒரு ஆட்டுக்குட்டி உட்காந்து ஒருத்தர் அழுதுருக்கா? நாளைக்கு பீஸு கட்டணும் அழுதுருக்கா? ஒரு மாடு என்னைக்கா நாளைக்கு இஎம்ஐ கட்டணும் வண்டிக்கு. என்னென்னா அது வாட்டுக்கு வாழ்க்கை. நம்ம தான் அது வேணும் அது வேணும். ஒரே 10க்கு 10 ரூமில் 2 ஃப்ரிட்ஜு, 2 வாஷிங் மிஷின், 2 கட்டில், எல்லாம் 2 போட்டு நைட்டு படுக்க இடம் இல்லாமல் தெருவில் பாய விரிச்சு படுத்து கிடைக்கும். என்னென்ன இடம்ல என்ன பூரா அடைச்சி போயிடுச்சு, அதுக்கு நீ வாங்கி போடுற. எல்லாத்துக்கும் மேனுவல் லைஃப் வந்துருச்சு. மேனுவல் லைஃப்பில் இருந்த வாழ்க்கை இன்றைக்கி மெஷின் லைஃபுக்கு வந்துருச்சு. அதான் தின்ன ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்ட் வந்து தெருவில் கத்துறான், மேடம் வாங்கிக்கோங்க புது மிஷினு, ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா பேஸ்ட் கொண்டு வரும், இன்னொரு சுவிட்ச் போனால் ப்ரெஸ் வரும், அடுத்த சுவிட்ச் போனால் பல்லு விளக்கும், இன்னொரு சுவிட்ச் போய் சாப்பாடை கொண்டு வரும். அந்த ஆமாம் இத்தனை சுவிட்ச் எவ்வளோ ஓடுவா அப்படி, அதுக்கு ஒரு சோம்பேறித்தான். பார்த்தீங்களா? இந்த லைஃப் வந்துருச்சு சொல்லி வருத்தப்படுறார். அதனால் இயல்பு நிலையில் இருந்தாலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சி சார். புத்தர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டோடனே அவன் சொன்னான், புத்தர் கேட்டவுடனே எனக்கு 25. இல்லையே உங்களை பார்த்தா 75 மாதிரி தெரியுது. நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ்ந்த வருஷங்கள் 25. அதை மட்டும்தான் வாழ்நாளில் எடுத்துக்கிறப்படும். அதே புத்தர் தான் சொல்கிறார், உன் உடம்புலேருந்து வெளிப்பட அத்தனையுமே அருவருப்பானவை, உமிழ் வியர்வை மலம் என்று சொல்லி எல்லாமே அருவருப்பானவை. உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது குளிர்ந்த வார்த்தையாக, அழகான வார்த்தையாக, அடுத்தவனை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கட்டும். அதுக்காகத்தான் இறைவனுடைய படைப்பிலே இந்த நாக்கு மட்டும் 24 மணி நேரம் ஈரத்திலே இருக்கிறதுக்கு காரணம், உன் வாயிலிருந்து வர வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாக அடுத்தவனை சந்தோஷப்படுத்தட்டும். நிறையா பேருக்கு நீங்கள் தப்பாக அனுப்புங்க டாக்டரை, சொந்தக்காரங்க வந்து அவர் அலோவ் பண்ண மாட்டேங்க. ஒரு வார்த்தை எட்டி பார்த்துட்டு போயினேன் சார், போயா என்னங்க இவ்வளோ கொடுமைக்கார டாக்டராக இருக்கார். அவர் நல்லது செய்கிறார். ஏன்னா நீ அழிவு போன ஆப்பிள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவேன், போய் அவன் ஐசிவாரில் 7 லட்ச ரூபா செலவு பண்ணி படுத்துருக்க வேண்டிய ஒத்த வார்த்தை சொல்லி டப்புன்னு உயிரை பிரித்து போடுவேன். அவனே மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். போய் என்ன முருகேசா எப்படி இருக்க? இருக்கேன் மாமா இருக்கேன். நான் ஆஸ்பத்திரியில் வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனேன், நீ தான் நினச்ச மாப்பிள்ள, இதுக்கு தான் நீ ஆப்பிள் வாங்கிட்டு 7 பஸ் ஏறி மாதிரி வந்தாக்கும். இந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு தானே உன்னை வெளியே அனுப்புகிறாரு. பார்த்திங்களா? அதுக்கு தான். அதனால் இனிமையான வார்த்தையை பேசுங்க, எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். எந்த நேரத்தில் ஒரு பேச்சை முடிக்கணும் ஒன்று இருக்குது. அவர் மாட்டுக்கு உடம்பு முடியலை, மாட்டு டாக்டர் போனால், டாக்டர் என் மாட்டுக்கு வகுத்தாலையாக போகுது. அந்த டாக்டர் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? நான் வண்டியை பிடிச்சி நான் வேகமாக போயிடுவேன் டாக்டர். என் டாக்டருக்கு என் மாட்டுக்கு மட்டும் மருத்துவம் கொடுங்க. அப்படின்னா ஒரு பெரிய டியூப் எடுத்து டியூப்புக்கு நடுவில் மாத்திரை வச்சு, தம்பி இந்த டியூப்போட ஒரு முறையை மாட்டோட வாய் வைங்க, இன்னொரு டியூப்பை உங்கள் வாயில் வச்சு நடுவில் மாத்திரை வச்சு ஃபூன் ஊதுங்க, மாத்திரை மாட்டோட வகுத்தில் வரும், ப்ராப்ளம் சால்வ். தேங்க்யூ சார், சூப்பர் சார். அந்த 20 நிமிஷம் கழித்து ஷேராட்டோவில் வேகமாக ஓடியாந்தேன் டாக்டர்கிட்ட. டாக்டர் டாக்டர்னு வேர்த்து விறுவிறுத்து, என்னப்பா என்ன ஊதுனியா? நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு மாடு ஊதி விட்டுருச்சு. ஐயோ மாத்திரை வகுத்துக்குள்ளே கொட்டக்குன்றதுங்க, கொஞ்சம் எடுத்து கொடுங்களே, எனக்கு வகுத்தால் போய் கொட்டெல்லாம் வெளியே வந்து விழுது சார். அப்படி தேவை அந்தந்த நேரத்தில் அது பண்ணிட்டோம்னா சந்தோஷம். அதே போல் இந்த பட்டிமன்றத்தையும் எந்த நேரத்தில் முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நிறைவு செய்ய எங்களுக்கே மனசு வரலை. அவ்வளோ அழகாக ரசிக்கிறீங்க. உண்மையிலே நிகழ்ச்சியை ரசிக்கத்தான் வந்திருக்கீங்களா, வெளியே ஒரே புழுக்கமாக இருக்குன்னு வந்து உட்காந்துருக்கீங்களான்னு தெரில. இருந்தாலும் கொஞ்ச நேரம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு கூடுதல் சிறப்பு. டைம் மீடியாஸில் இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் யூடியூப் வழியாக பார்க்கலாம். இதை நிறையா தலைப்புகளில் ஊரெல்லாம் வசந்த் டிவி மூலமாகவும் இந்த செய்தியை கொண்டு செல்கிற இயக்குனர் துரைசாமி ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றி சொல்லிட்டு, அழகான ஒளி வாங்கி சூப்பராக உங்களுக்கு கேட்கும்படியாக செய்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லி, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை என்றால் இப்படி வந்து இந்த விழாவை கொண்டாட முடியுமா? இன்றைக்கி விருது பெற முடியுமா? எத்தனை சாதனையாளர் இந்த மேடைக்கு வந்து விருது பெற்றாங்க. இதுவும் ஒரு கொண்டாட்டம் தான் சார். அதாவது திண்டாட்டம் இல்லாமல் இருக்க முடியாது, அதுக்காக திண்டாட்டத்தோடே வாழ முடியாது. நல்ல வெயிலில் அலைஞ்சு களைச்சி வர்றவன் தான் வேப்ப மரத்து நிழல் அனுபவிக்க முடியும்.
பெரிய சைக்கிள் அப்படியே மிதின்னு மிதிச்சு வேர்த்து வந்தவன் அப்படி ஒரு ஸ்லோப்பை பார்த்தோன்னு இறங்கி போகிறப்ப ஒரு சின்ன ஆனந்தம். புண்பட்டவன் தான் எதிர்காலத்தில் பண்பட்டவனாக மாற முடியும். ஒரு மூங்கில் அறுத்து அந்த மூங்கில் அறுத்து புல்லாங்குழி செய்வதற்காக துளை போடும்போது அந்த மூங்கில் பொழந்துருச்சுன்னா அது விறகுக்கு பயன்படும். அந்த வலியை தாங்கி கொள்ளும் மூங்கில் தான் அழகான இசை எழுப்பக்கூடிய புல்லாங்குழலாக மாறுகிறது. ஒரு கருங்கல்ல ஒரு சிற்பத்தை உருவாக்கும் போது அத்தனை உளியோட அடியும் தாங்கி கொள்ளும் ஒரு கல் தான் சிற்பமாக மாறும். பொறுக்காமல் அடித்தவுடன் உடைந்து விடும் கல் படிக்கலுக்கு கால் மிதியடிக்கு போடுவார்கள். பொறுமையாக இருக்கிற கல் சிற்பமாக மாறி வழிபடுகிற கடவுளாக மாறுகிறது. பொறுமையாக இருப்போம். துன்பங்களை அனுபவித்து வருகிற இன்பம் தான் நீடித்திருக்கும். மனித வாழ்க்கை கொண்டாட்டமே என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி சூலூர் மக்களை வணங்கி நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். போட்டு விட்டேன். இதான் ப்ராப்பர்ட்டி காமெடி. இந்த 90s கிட்ஸ்லாம் பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பெண்ணு விரைவில் கிடைக்கும். அந்த பெண்ணு 7 ரூபாய்க்கு இருக்குது, 5 ரூபாய்க்கு இருக்குது. கடையில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நீங்கள் எந்தெந்த கலரில் வேணுமோ அந்தந்த கலரில் வாங்கிக்கலாம். இது பெண், சரியா? இது மேலே ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா மணப்பெண். அந்த பெண் அப்படியே திருப்பினீங்கன்னா திருமண பெண். அந்த பெண் அப்படி கலட்டினீங்கன்னா ஓப்பன். அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இப்போ போயிட்டு வந்தாலும் டோர் ஓப்பன் உங்களுக்கு.